எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகளின் திறந்த போட்டி பரீட்சை. நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் வரையறுக்கப்பட்ட இலங்கை கணக்காளர் சேவை, இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சை, தொழில் உத்தியோகத்தர்களுக்கான போட்டி பரீட்சை என்பவற்றை உள்ளடக்கிய பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்ட கிரகித்தல் செயலமர்வுகளில் திரும்பவும் சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வினாத்தாளின் தொடர்ச்சியாக இன்றைய கலந்துரையாடல் இருக்கும். தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியை வாசித்து அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 1/3 சுருக்கி எழுதுதல் மற்றும் பொருத்தமான தலைப்பு ஒன்றிடுதல், எழுதிய சுருக்கத்தின் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுதல் என்பவற்றை உள்ளடக்கியதாக வினவப்பட்டிருக்கக்கூடிய வினா. இது தொடர்பான படிமுறைகள் ஏற்கனவே நான் விவரித்திருக்கிறேன். இருந்தாலும் புதிதாக இருப்பவர்களுக்காக ஒரு 2 நிமிடம் எடுத்து சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இவ்வாறு தரப்பட்டால் நீங்கள் முதல்ல இந்த பந்தியை வாசிக்க வேணும். தரப்பட்ட பந்தி மட்டுமல்ல, அந்த பந்திகள் சில விட 2-3 பந்தியாக தருவார். உரைப்பகுதியை ஒரு தடவை வாசிக்க வேணும். ஓரளவுக்கு புரிந்து கொண்ட பின்னால ஏன் அதை வாசித்த பிறகு கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுகிறேன். சில வேளை ஒரு சொல் உடைஞ்சு போயெல்லாம் நிற்கும். அவர்கள் செட் பண்ணுற போது இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சொல் உடைந்து போய் நிற்கலாம். சில வேளையில் சொற்கள் சேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி அல்லது வாசித்து புரிந்து கொள்வதில், சொற்களை வேறுபடுத்துவதில் எங்களுக்கு சில தடைகள் இருக்கும். ஒரு தடவை வாசிச்சிட்டால் அது வசதிப்படும். இப்போ ஒரு தடவை வாசிங்க, திரும்ப சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிச்சு கொள்ளுங்க. சொற்களின் எண்ணிக்கையை கணிப்பதற்கான வழிமுறையாக நான் ஒரே ஒரு வழிமுறையை தான் உங்களுக்கு பிரேரிக்கிறது. நீங்கள் சொற்களை தொட்டு எண்ண வேணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று உங்கள்கிட்ட இருக்கிற பேனாவினுடைய முனையாலேயோ இல்லை பென்சில் முனையாலேயோ தொட்டு எண்ண வேணும். சொற்களினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடித்ததுக்கு பிறகு அதில் 3ஆல் பிரித்து இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை எவ்வளவு, உதாரணத்துக்கு 240 வருமெண்டா 3ஆல் பிரித்து 80 சொற்களில் சுருக்கத்தை அமைத்துக் கொள்ளலாம். இப்போ இது 77 இருந்து 83க்குள்ளே அதனுடைய வீச்சு இருக்கலாம். 3 குறைவாக அல்லது அதிகமாக இருக்கலாம். இதுக்கு பிறகு திரும்ப அந்த உரைப்பகுதியை வாசிக்க வேணும். உங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்க. சில பேருக்கு ஒரு தரம் வாசித்தா விளங்கும், சில பேருக்கு 2 தரம், 2-3 தரத்துக்கு மேலே போகக்கூடாது, அது கடினம். சரிதானே? தொடர்ந்து இவ்வளவு தூரம் பயிற்சி செய்து போட்டு ஒரு உரைப்பகுதியை 4 தரம் வாசிக்க வேண்டி இருக்குது என்றால் இப்படி படிக்கிறதுல பயன் இல்லை. இப்போ ஆரம்பத்தில் இது பயிற்சி கூடம் என்பதனால நீங்கள் 3-4 தடவையும் வாசிக்கலாம். ஆனால் பரீட்சையில் 2வது தடவையே நீங்கள் அதை செய்யக்கூடியதாக வந்துட வேணும். அங்கேயும் போய் 4 தரம் வாசிக்கிற நிலைமையில இருந்தால் கருமம் ஒப்புறாது. அப்போ அந்த அளவுக்கு பயிற்சி செய்ய வேணும். அது சித்திக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய முயற்சி எவ்வளவு தூரம் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும். எவ்வளவுக்கு பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரீட்சை இலகுவாக இருக்கும். இல்லை இந்த செயலமர்வில் புதினம் பார்க்கத்தான் வர போறீங்கன்னா அங்கேயும் போய் புதினம் பார்த்துட்டு தான் பெற வேண்டி இருக்கும். இதுக்கு மேலே நான் விளக்கமாக பேசியலாது, ஏற்கனவே ஆஃப் ரெக்கார்டிங்கில் நிறைய பேசிட்டேன். இப்போ திரும்ப வாசிக்கிறீங்க. வாசித்ததுக்கு பிறகு அந்த உரைப்பகுதிகளை துண்டங்களாக பிரிக்க வேணும். துண்டங்களாக்குறது பெரும்பாலும் உங்கள்கிட்ட தருகிற உரைப்பகுதி ஒரு 6 தொடக்கம் ஆகக்கூடியது 10 துண்டு. 10ன்றது ரொம்ப மோசம், அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 5ல் இருந்து 8 தான் அந்த வீச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கையை கூட சொல்லுகிறேன். ஆகக்கூடியது ஒரு 10 துண்டங்கள் வரல. 10 வசனம் என்றது ஆக கூடுதலாக இருக்கும். சரிதானே? அதை விட குறையத்தான் நீங்கள் ஒரு 5ல் இருந்து 8 துண்டுகளாக அந்த உரைப்பகுதியை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பிரித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு துண்டும், அந்த உரைப்பகுதியினுடைய ஒவ்வொரு துண்டத்தையும் சாராம்சப்படுத்தலாம். ஒவ்வொரு துண்டத்தையும் அந்த எப்படி துண்டாக்குறது என்றால், அந்த உரைப்பகுதியை வாசிக்கிற போதே உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு விடயத்தை பேசுகிறார், அடுத்த விடயத்துக்கு போகிறார், அடுத்த விடயத்துக்கு நகருகிறார் என்பது அந்த உரையாசிரியர் எழுதியிருக்கிற விதத்தை பார்த்து உங்களுக்கு விளங்கும். அப்போ அதற்கு ஏற்ற விதமாக அதை துண்டங்களாக ஆக்கிக் கொள்ள வேணும். ஒவ்வொரு துண்டும் சொல்லுகிற பிரதானமான கருத்தை விளங்கி
அதை வசனங்களாக எழுத வேணும். அப்போ வசனங்கள் எழுதுகிற போது ஒரு வசனம் எழுதி போட்டு ஒரு கோடு விட்டு அடுத்த வசனத்தை எழுத வேணும். இதெல்லாம் ஒரு செய்கை வழி பேப்பரில் தான் செய்ய போகிறீங்க. எக்ஸாம் பேப்பரில், விடு எழுதுகிற பேப்பரில் எழுதக்கூடாது. செய்கை வழி பேப்பரில் எழுதி போட்டு அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வாசித்து பார்க்கணும். சேர்த்து வாசித்து பார்க்குற போது சில வேளைகளில் அது இந்த தொடர்ச்சி தன்மை இல்லாமல் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி தன்மை அமையும் விதமாக சில இணைப்பிடை சொற்களை போட்டு அந்த வசனங்களை சரிப்படுத்த வேண்டி வரும். வசனங்கள் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் ஒழுங்காக இருக்கா, எழுவாய் பன்மையில் இருந்தால் பயனிலை பன்மையில் இருக்கா, இரண்டு பொருள் படாமல் நாங்கள் வசனங்களை இருபொருள் தருகிற விதமாக மயக்கம் தரும் விதமாக எழுதாமல் தெளிவாக எழுதியிருக்கிறோமா, இந்த மாதிரியாக வாசிக்கிற போது அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ இப்படி வாசித்த பிறகு அது பொருத்தமாக வருகிறது என்றால் எத்தனை பந்தி இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பந்தியாகத்தான் சுருக்கம் எழுத போகிறோம். இந்த சுருக்கத்தை முழுவதையும் வாசிக்க முடிய அந்த பந்தி சொல்லுகிற பிரதானமான பொருள் என்ன என்கிறது, அதாவது அந்த முழு உரைப்பகுதிகளையும், ஒரு பந்தி என்று நான் சொல்லுகிறது பந்திகளைத்தான், அந்த தரப்பட்ட மொத்த பகுதியையும் சேர்த்து நாங்கள் ஒரு தனி வாக்கியத்தில் எழுதக்கூடியதாக யோசிக்கலாம். இங்கே என்ன சொல்லப்படுது என்கிறதை நாங்கள் பார்க்க விளங்கும். எங்களுடைய வார்த்தையில நாங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டும்தான் பொருத்தமான தலைப்பிடலாம். ஒரு தலைப்புக்கு 3 புள்ளிகள் கொடுக்கிறார். சரிதானே? 3 புள்ளி என்கிறது வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஒரு புள்ளியினால வெளியே போனவர்கள் உண்டு. சரியாக தலைப்பு போட்டு 3 புள்ளி பெற்றால் அதுவே வாழ்க்கையை தீர்மானிக்கிற விடயம். அப்போ அந்த புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கு உரைப்பகுதி அவ்வளவையும் சேர்த்து ஒரு தனி வாக்கியமாக சிந்திக்கக்கூடிய வல்லமே எங்களுக்கு வாய்க்க வேணும். இதற்குள்ளே என்ன எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 காணொலியையும் பார்த்தால் நான் சொல்லுகிற இந்த விடயம் விளங்கும். இந்த முதலாவது பந்தியை வாசிக்கிற போது அமெரிக்க கொள்கையினால அமெரிக்காவுக்கு, உலகத்துக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் கஷ்டம் பெறப்போகுது என்று அந்த உரைப்பகுதி சொல்லுதோ அதை தலைப்பாக்க வேணும். பெரிய தொகையில் இருக்கலாம், 225 240 ஆகக்கூட 240 தான் உங்களுக்கு வரும். சொற்களினுடைய எண்ணிக்கை பெரும்பாலும் 240 225 இப்படியாகத்தான் தருவார்கள். 3ஆல் பிரிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சரிதானே? அப்போ ஒரு 205 210 70 சொற்கள் எழுதக்கூடிய மாதிரி 180 இந்த வகையில் தான் இருக்குது. 150 சொற்களில் தரமாட்டார்கள். அப்படி தந்தால் அது மிக குறைந்த புள்ளிகள் தருவதற்காக இருக்கும், 10 புள்ளி போடுறதுக்காக இருக்கும். 180 இருந்து நீங்கள் 180 210 225 240 இந்த எண்ணிக்கையில் தான் பெரும்பாலும் இருக்கும். சொற்களை எண்ணி கணக்கிடுகிற போது அன்னளவாக இந்த எண்ணிக்கைக்கு இருக்கும். நீங்கள் 221 என்று சொல்லி எண்ணினீங்கன்னா நினைச்சு கொள்ளணும் இது 225, 239 வருகுதுண்டா 240. அப்படித்தான் அதை செட்டியா அப்படி தெரியலாத தானே, 1 2 கூடும் குறையும். அது கூட சில வேளை எங்கேயாவது அவர்கள் வெட்டியை எடுத்து சரிப்படுத்தி தருவதற்கு தான் முயற்சி செய்வார். உங்களுடைய சுருக்கம் 80 சொல்லுக்க நிற்குதான்னு பார்க்க வேண்டும். சில வேளைகளில் அது எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கிற போது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த கருத்து சிதையாமல் ஏதேனும் ஓரிரு சொற்களை வெட்ட முடியுமா, வெட்டி அகற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டும். அப்படி வெட்டி அகற்ற முடிஞ்சால் பொருள் மாறுபடாமல் வெட்டி அகற்ற முடியுதான்னு தான் முக்கியம். சுருக்கத்தை குறைச்சி கொண்டு வரலாம். 80க்கு கொண்டு வர முடியல, 83 வரைக்கும் தான் கொண்டு வந்தேன் என்றால் பாதகம் இல்லை. அதற்கு மேலே சுருக்கத்தை வீணாக்காம அப்படி விடுங்க. ஆக கூட இருந்தால் ஏதோ முக்கியமில்லாத கருத்தை நீங்கள் எழுதி போட்டீங்க என்ற பொருள் விளங்கி கொள்ளுங்க. ஆக குறைய இருந்தால் ஏதோ எழுத வேண்டிய முக்கியமான விடயத்தை தவிர்த்து போட்டீங்கள் என்று சொல்லி விளங்கி கொள்ளும். அப்போ தொடர்ந்து பயிற்சி செய்கிற போது தான் அது பிடிபடும். இப்போ நான் என்னதான் சொன்னாலும் அதை செய்து பார்த்தால் தான் விளங்கும். ஆகவே நாங்கள் செய்து பார்க்கிற படிமுறைக்குள்ள போவோம். சரியா? இந்த 2வது உரைப்பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்திய வங்கியின் முக்கிய குறிக்கோளான உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுதலை அடைவதற்கான முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது. இந்த இடத்துல ஒரு தவறு இருக்கு. சரியா? இந்த விடயத்துல இந்த உரைப்பகுதியில ஒரு இலக்கண ரீதியான தவறு ஒன்று இருக்கு.
முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது என்பது இலக்கண ரீதியாக தவறு. நாங்கள் எழுதிய இந்த தவறை விடக்கூடாது. அவர் வேணுமென்றா என்ன விளையும் விடலாம், நாங்கள் விடக்கூடாது. நாங்கள் முயற்சிகளின் விளைவுகள் என்று சொல்லி எழுதினால் புலப்பட்டன என்று எங்களுடைய பயனிலை இருக்க வேண்டும். சரி, வாசிப்போம். மத்திய வங்கியின் முக்கிய குறிக்கோளான உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுதலை அடைவதற்கான முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது. பொருளாதார நெருக்கடி காலத்தில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் காணப்பட்ட விலை அதிகரிப்புகள் மக்களுக்கும் தொழில்களுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் சுமையை ஏற்படுத்தி இருந்தன. எனினும் இறுக்கமான இறை கொள்கையுடனும் சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்திகளுடனும் இணைந்து சரியான நாணய கொள்கை வழிமுறைகளை கொண்டு பணவீக்கமானது 2023 குறிப்பிடத்தக்க பணவீக்க வீழ்ச்சி போக்கினை காண்பித்துள்ளது. நிர்வாக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டதும் செலவு பிரதிபலிப்பு மிக்கதுமான வலு விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தமையானது 2024 செப்டம்பரிலிருந்து பணவீக்கத்தை எதிர்மறையாக திரும்புவதற்கு வழிவகுத்தது. இங்கேயும் ஒரு இலக்கண தவறு ஒன்று இருக்குது. செப்டம்பரிலிருந்து பணவீக்கத்தை எதிர்மறையாக திரும்புவதற்கு என்று சொல்லி இருக்கிற இடத்துல ஒரு தவறு இருக்கு. ஒன்று பணவீக்கம் எதிர்மறையாக திரும்புவதற்கு என்று எழுதியிருக்க வேணும், அல்லது பணவீக்கத்தை எதிர்மறையாக திருப்புவதற்கு என்று எழுதியிருக்க வேணும். இது ஏன் சொல்லிக் கொண்டு வருகிறேன், அவர்களில் பிழைபிடிக்கிறது அல்ல. எங்களிடம் இவ்வாறான தவறுகள் வரக்கூடாது. நாங்கள் எழுதுகிற போது இந்த செய்வினை செயற்பாட்டு வினை சரிதானே, அந்த மாதிரியாக பணவீக்கத்தை என்று சொல்லி வந்தால் தன்வினை புறவினை அந்த வடிவங்கள்ல மாறுபாடு வரக்கூடாது. அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, பணச்சுருக்கத்தின் தற்போதுள்ள தற்காலிக காலப்பகுதியானது வாழ்க்கை செலவையும் அதேபோன்று உற்பத்தி செலவையும் ஓரளவிற்கு தளர்த்துவதற்கு உதவும். தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையானது வியாபாரங்கள் மற்றும் வீட்டுத்துறைகளின் நுகர்விற்கும் முதலீட்டிற்குமான கொடுகடனை ஊக்குவிக்கும் வகையில் பரந்த அளவில் சந்தை வட்டி வீதங்களை குறைப்பதற்கு தூண்டியது. இதன் விளைவாக குறிப்பாக 2024 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் நிதியியல் நிறுவனங்களினால் தனியார் துறைக்கான கடன் வழங்கல் அதிகரிக்கப்பட்டது. சவால் மிக்க உலகளாவிய சூழலுக்கு மத்தியில் பொருளாதாரத்தின் வெளிநாட்டுத்துறை பாரிய அளவிலான உறுதிப்பாட்டை காண்பித்தது. அதேவேளை அண்மையில் நிறைவடையும் நிலையில் உள்ள வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு மற்றும் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதியின் வெற்றிகரமான தொடர்ச்சியும் வெளிநாட்டுத்துறையை மேலும் வலுவடைவதற்கு உதவியது. வணிகப் பொருள் இறக்குமதிகளின் மீட்சியுடன் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்திருந்த போதிலும் 2024 ஆண்டில் சுற்றுலாத்துறை மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்களிலிருந்து ஈட்டப்பட்ட வருவாய்களின் குறிப்பிடத்தக்க மேம்பாடு தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு மிகை ஒன்றை பதிவு செய்வதற்கு நாட்டை இயலச் செய்திருந்தது. நாட்டிற்கான குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் திரவத்தன்மையை அதிகரிக்க செய்வதற்கு உதவியது. ரெண்டாயிரத்தி 24 ஆண்டில் மத்திய வங்கி வரலாற்றிலேயே உயர்ந்த அளவான வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு அபிவிருத்திகள் வழிவகுத்தன. இதன் விளைவாக மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்த அதே வேளை செலாவணி வீதம் தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும் உயர்வடைந்தது. அதேவேளை 2024 இறை செயலாற்றமானது இலங்கையின் பொருளாதார உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியது. அரசரை சேகரிப்பு மேம்படுத்தப்பட்டு 2024 சாதகமான முதலாந்தர நிலுவையும்
பதிவு செய்யப்பட்டது. படுகடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றத்துடன் பரந்த அளவிலான பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றம் நாட்டின் தரமிடலை மேம்படுத்துவதற்கு பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகளை ஊக்குவித்து முதலீட்டாளர்கள் மற்றும் பன்னாட்டு கடன் கொடுனர்களுக்கு மத்தியில் நாட்டின் மீதான நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப உதவியது. சரி, இப்போ எங்களுக்கு இது ஒரு தரத்தில் விளங்கிட்டுதா விளங்க இல்லையா என்கிறது பிரச்சனை இல்லை. நாங்கள் வாசித்தது ஓரளவுக்கு சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பிடுவதற்கு முன்பாக சரியாக இந்த உரைப்பகுதிகளை அவதானித்துக் கொள்வதற்காக. சரி, அதை நாங்கள் அவதானிச்சிட்டோம். எனக்கு சொல்லுங்க, இப்போ ஏற்கனவே செய்து கொண்டு வந்தாக்கள் இந்த உரைப்பகுதியில் எத்தனை சொற்கள் இருக்குது? மெசேஜில் போட்டால் போதும். சரி, 240 எண்ணுகிற போது சில வேளைகளில் 237, 243 இப்படி காட்டலாம். ஆனால் 230 அப்படி வந்தாக்கள் கொஞ்சம் உங்களுடைய கணிப்பீட்டில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, சரி பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? என்னுடைய ஞாபகமும் அன்னளவாக 240 சொற்கள் என்பதுதான். இப்போ 240 சொற்கள் என்று வருகிற போது என்னென்னா, இது இப்போ 230 ரெண்டு வரமாக இருந்தால் நீங்கள் எண்ணுகிற போது 230, 231 வரமாக இருந்தால் உங்களோட சுருக்கத்தின் அளவை 3 சொற்களால் குறைச்சி போடும். நீங்கள் 77க்கு இருக்கலாம் வேண்டாம், இப்போ இன்னும் 3 கீழே போனால் பரவாயில்லை ரெண்டு. நீங்கள் 74 அல்லது 75 எழுதுகிற போது அப்போ 5 மைனஸுக்கு வந்துடும். இப்போ 3 கூடலாம் குறையலாம் என்கிறது தான் மிக பொருத்தமான சுருக்கம். எண்ணுகிற போது திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு தவறு ஒன்று இருக்குது. 239 என்பது சரியானது. இப்போ 2024 என்று சேர்த்து சில பேருக்கு அதை ஆம் என்று சேர்த்ததை தனியாகவும் 24 தனியாகவும் வேண்டினா சில பேருக்கு அதிகரிக்கும். ஆனால் பெருமளவுக்கு அது அப்படி வராமல் தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். 2023 என்று சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கு. பெருமளவுக்கு இந்த 2024, 2024 என்று சொல்லி பார்க்குற இடங்கள் எல்லாம் அந்த ஆம் இல் என்பதை அந்த இலக்கத்தோடையே சேர்த்துட்டோம். சரியா? அப்போ எங்களுக்கு தெரியுது 240 சொற்கள் இருக்குது என்று சொல்லி சொன்னால் 240 3ஆல் பிரித்து 80 சொற்களில் இந்த சுருக்கத்தை நாங்கள் எழுத வேண்டி இருக்கோம். சரி, திரும்ப வாசித்து இதை துண்டங்களாக ஆக்கிற வேலையை பார்ப்போம். மத்திய வங்கியின் முக்கிய குறிக்கோளான உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுதலை அடைவதற்கான முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது. பொருளாதார நெருக்கடி காலத்தில் முன்னெப்பொழுதுமில்லாத அளவில் காணப்பட்ட விலை அதிகரிப்புகள் மக்களுக்கும் தொழில்களுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் சுமையை ஏற்படுத்தி இருந்தன. எனினும் இறுக்கமான இறைக்கொள்கையுடனும் சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்திகளுடனும் இணைந்து சரியான நாணய கொள்கை வழிமுறைகளை கொண்டு பணவீக்கமானது 2023 குறிப்பிடத்தக்க பணவீக்க வீழ்ச்சி போக்கினை காண்பித்துள்ளது. நிர்வாக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டதும் செலவு பிரதிபலிப்பு மிக்கதுமான வலுவிலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தமையானது 2024 செப்டம்பரிலிருந்து பணவீக்கத்தை எதிர்மறையாக திருப்புவதற்கு வழிவகுத்தது. பணச்சுருக்கத்தின் தற்போதுள்ள தற்காலிக காலப்பகுதியானது வாழ்க்கை செலவையும் அதேபோன்று உற்பத்தி செலவையும் ஓரளவுக்கு தளர்த்துவதற்கு உதவும். தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையானது வியாபாரங்கள் மற்றும் வீட்டுத்துறைகளின் நுகர்விற்கும் முதலீட்டிற்குமான கொடுகடனை ஊக்குவிக்கும் வகையில் பரந்த அளவில் சந்தை வட்டி வீதங்களை குறைப்பதற்கு தூண்டியது. இதன் விளைவாக குறிப்பாக 2024 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் நிதியியல் நிறுவனங்களினால் தனியார் துறைக்கான கடன் வழங்கல் அதிகரிக்கப்பட்டது.
இது ஒரு பந்தியாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த பந்தியை முதல் துண்டங்களாக ஆக்கி கொண்டு அடுத்த பந்திக்கு போகிறது நல்லது. திரும்பவும் ஒரு தடவை வாசிங்கோ. இந்த இடத்துல வச்சு உடைக்கலாம் என்று நீங்க ஐடியா பண்றதுக்காகத்தான் திருப்பி வாசிங்கன்னு சொன்னேன். சரி, நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். மத்திய வங்கியின் முக்கிய குறிக்கோளான உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுதலை அடைவதற்கான முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது. பொருளாதார நெருக்கடி காலத்தில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் காணப்பட்ட விலை அதிகரிப்புகள் மக்களுக்கும் தொழில்களுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் சுமையை ஏற்படுத்தி இருந்தன. எனினும் இறுக்கமான இறைக்கொள்கையுடனும் சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்திகளுடனும் இணைந்து சரியான நாணய கொள்கை வழிமுறைகளை கொண்டு பணவீக்கமானது 2023 குறிப்பிடத்தக்க பணவீக்க வீழ்ச்சி போக்கினை காண்பித்துள்ளது. நிர்வாக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டதும் செலவு பிரதிபலிப்பு மிக்கதுமான வலுவிலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தமையானது 2024 செப்டம்பரிலிருந்து பணவீக்கத்தை எதிர்மறையாக திரும்புவதற்கு வழிவகுத்தது. பணச்சுருக்கத்தின் தற்போதுள்ள தற்காலிக காலப்பகுதியானது வாழ்க்கை செலவையும் அதேபோன்று உற்பத்தி செலவையும் ஓரளவிற்கு தளர்த்துவதற்கு உதவும். தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையானது வியாபாரங்கள் மற்றும் வீட்டுத்துறைகளின் நுகர்விற்கும் முதலீட்டிற்குமான கொடுகடனை ஊக்குவிக்கும் வகையில் பரந்த அளவில் சந்தை வட்டி வீதங்களை குறைப்பதற்கு தூண்டியது. இதன் விளைவாக குறிப்பாக 2024 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் நிதியியல் நிறுவனங்களினால் தனியார் துறைக்கான கடன் வழங்கல் அதிகரிக்கப்பட்டது. சரி, இப்ப எனக்கு இதுல எங்க வச்சு துண்டாக்கலாம் என்று சொல்லி ஐடியா சொல்லக்கூடிய ஆக்கள் மெக்கவுண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு கேட்கிறேன். சரி, நாங்கள் சுதர்சனை கேட்போம். சுதர்சன். ஓம் சார், இது என்ன சொன்ன இதுல துண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். என்ன சொன்ன இதுல பணச்சுருக்கம் ஒன்று ஏற்படுது 2024 பணச்சுருக்கம் உண்டு இலங்கையில வரலாற்றுல. அந்த பணச்சுருக்கத்தை மெயினா வச்சுதான் நம்ம ஒரு சுருக்கமா இதை கொண்டு போகணும். இது மொத்தமா ஒரே விடயத்தை தான் குறிப்பிடுது. மற்ற ஆக்கள் மேக்க ஆஃப்ல வச்சிருங்கோ, சுதர்சன் வைக்கட்டும். நான் திரும்ப வருகிறேன். கதைங்க சுதர்சன். இலங்கட வரலாற்றுல 2024 ஆண்டு பணச்சுருக்கம் ஒன்று ஏற்பட்டது. அதை பற்றி தான் இந்த பந்தி முழுமையா சொல்லுது, அதுல தொடர்பு பட்ட வகையெல்லாம் சொல்லுது. ஆனா என்னோட சொன்னா இதுல துண்டாக்கி செய்யறதை விட மொத்தமா தான் செய்யணும். இது ஒரு சுருக்கமா தான் இது வரும். ஒரு துண்டமாக வரும், ஒரு துண்டமாக வரும் இந்த பந்தியோ. சரி, அப்போ நான் சுதர்சன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் வேற ஆக்கள்கிட்ட இருந்து வேற சில திட்டங்கள் இருக்கும் தானே, வேற ஐடியா இருக்கும் தானே, அவைகிட்ட ஒரு கேட்போம். சரிதானே? சுதர்சன் கொஞ்சம் ஆஃபில் இருக்கட்டும். வேற யார் பேச போறீங்க? சுபாஜினி. சுபாஜினி, உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. சுபாஜினி வந்தாங்க, போயிட்டாங்க. வேற யார்? ஹஃப்ராத். ஓகே, சொல்லுங்க ஹஃப்ராத். சார், மூண்டா உடைக்கலாம். எப்படி உடைப்போம் சொல்லுங்க. சுமையை ஏற்படுத்தியிருந்தேனே, இதுல உடைக்க போறீங்க. சுமையை ஏற்படுத்தி இருந்தேன். தளர்த்துவதற்கு உதவும். எங்க போடுறீங்க? கீழிருந்து தளர்த்துவதற்கு உதவும். இங்க போடுறீங்க. கடைசி. சரி, மற்ற ஆக்கள் ஆஃப்ல வைக்க வேணும். யார்? மாலு. மைக்க ஆஃப்ல வைக்க வேணும். சரி ஹஃப்ராத், இதை 3 துண்டாக சுதர்சன் சொன்னார். அப்படியே ஒரே விஷயம்தான் இதில் பேசப்படுது உண்மை, அவர் சொன்னதும் சரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் சின்னதாக்கி இருந்தால் 3 ஒன்றாகத்தானே சுருக்க போகிறோம். தனி வாக்கியத்தில் சுருக்கம் இல்லை தானே. அப்போ இதில் 3 துண்டாக இதை ஆக்கி வச்சிருக்கிறோம்.
இந்த 3 துண்டுக்கும் உரிய சுருக்கத்தை எழுதி கொண்டு அங்கால போவோமே. முதலாவது துண்டம் மத்திய வங்கியின் முக்கிய குறிக்கோளான உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுதலை அடைவதற்கான முயற்சிகளின் விளைவுகள். இது விளங்காதாக்களுக்காக கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துகிறேன், மற்றவர்கள் கோவிச்சுக் கொள்ளக்கூடாது. விலை உறுதிப்பாடு என்று சொல்லுகிறது பொருட்களினுடைய விலைகள் ஓரளவுக்கு நிரந்தரமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் ஒரு விலை, நாளை போய் கேட்க 10 ரூபா விலை கூடிடுது, அடுத்த நாள் போய் கேட்க இன்னொரு 20 ரூபா விலை கூடிடுது என்று சொல்லுவார்கள். இப்போ பணவீக்கம் இருக்கிற காலத்தில் போய் கடையில் விலை கேட்டு போட்டு எவ்வளவு வேண்டாம் 100 ரூபா என்று வந்து வீட்டில் 100 ரூபா எடுத்துக்கொண்டு போய் என்ன விலை என்று கேட்க அவர் 120 ரூபான்னு சொல்லி. இப்போ நீங்கள் 100 ரூபா சொன்னீங்கன்னா அது காலையில் தம்பி, இப்போ 120 ரூபான்னு சொல்லி இப்போ திரும்ப போய் எங்கேயாவது ஒரு 20 ரூபா கடன் வாங்கி கொண்டு போக அவர் 135 ரூபா விற்று கொண்டிருப்பார். இப்படி இருக்கிறது தான் உறுதி இல்லாத நிலை. இது விலை உறுதிப்பாட்டை பேணுவது மத்திய வங்கியினுடைய முக்கியமான குறிக்கோள், சரிதானே? அடைவதற்கான முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது. அப்ப இங்க முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது என்பதனால அவர் சொல்ல வருகிற கருத்து என்ன? கஃப்ராத் என்ன சொல்லுவார்? மத்திய வங்கி என்னன்னா அந்த இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்கு விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது என்றால் அது எடுத்த ரை ஆனது சக்சஸ் என்று சொல்ற. அப்ப சுருக்கம் என்னென்றால் மத்திய வங்கி விலை உறுதி பேணுவதில் வெற்றி அடைந்திருக்கிறது. என்ன விலை உறுதியை பேணுவதில் மத்திய வங்கி வெற்றி அடைந்தது. அது அது வளைச்செல்லாம் சொல்லுகிறாரு, குறிக்கோளான உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுவதில் மத்திய வங்கி வெற்றி அடைந்தது அல்ல. மத்திய வங்கி தன்னுடைய குறிக்கோள் என்ன? உள்நாட்டில் விலை உறுதிப்பாட்டை பேணுவது, விலை மட்டத்தை உறுதியாக வைத்திருப்பது. முயற்சிகளின் விளைவுகள் தெளிவாக புலப்பட்டது என்றால் அது வெற்றி அளித்திருக்குது. பொருளாதார நெருக்கடி காலத்தில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் காணப்பட்ட விலை அதிகரிப்பு மக்களுக்கும் தொழில்களுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் சுமையை ஏற்படுத்தி இருந்தன. இந்த பகுதி ஏன் சொல்லுகிறார்? இந்த பகுதி ஏன் சொல்லுகிறார் கப்ராத்? அசாதாரணமான அந்த பணவீக்கமானது மக்களுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் எதிர்பாராத சுமை ஏற்படுத்தி பணவீக்க சுமை. அது சரி, இது எப்ப ஏற்படுத்தினது? இந்த கிரைசிஸ், இந்த பொருளாதார நெருக்கடி காலத்துல. அதே இப்ப சொல்லுகிறார். ஒப்பிட்டு சொல்லி வர அந்த முதல் இருந்தது அதுக்கு மத்திய வங்கி எடுத்த நடவடிக்கை இறை கொள்கையை ஸ்ட்ரிக்ட் பண்ணினது. கீழே இல்ல, நான் மேல கேட்கிறேன், அதை ஏன் சொல்லுகிறாரு? அது முதல் இருந்தது சார், இப்ப இல்லையா? கம்பேர் பண்றாரு சார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றதுதான் நாங்களே, அது ஒரு முக்கியமான கருத்தா? நீங்கள் அது முக்கியம் நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, இப்ப நாங்கள் இப்ப கொஞ்சம் நல்லா வந்துட்டோம் தெரியும், ஆனா முந்தி நாங்க பட்ட கஷ்டம் என்று சொல்லுகிறது. இப்ப அடைந்து கொள்ளப்பட்ட அந்த அடைவினுடைய பெருமதியை கொஞ்சம் பலப்படுத்தி காட்டுறதுக்காக பேசுகிறாரே தவிர அது ஒரு முக்கியமான கருத்து இல்லை. ஏன்னா இப்ப நாங்கள் கொஞ்சம் நல்லா வந்துட்டோம் தெரியும், நாங்கள் முந்தி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கள் என்று சொல்லிங்கிறது அது ஒரு முக்கியமான கருத்து அல்ல. ஆனால் இப்போது அடையப்பட்ட அந்த அடைவு ஒரு பெருமதி வாய்ந்தது. கடந்த காலத்தோடு ஒப்பிடும் போது நாங்கள் ஒரு திருப்தியான நிலையில் இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்காக அந்த விஷயத்தை சொல்லுகிறேன். அது நாங்கள் பெரிய அளவு முக்கியத்துவம் எடுக்க தேவையில்லை. அதாவது விலை உறுதிப்பாட்டை பேணும் இலக்கு வெற்றி அளித்திருக்கிறது. இந்த வெற்றி அளிப்பதற்கான வழிமுறைகளாக இந்த பகுதியில் உடைச்சது என்கிறத விட நாங்கள் இங்க வரைக்கும் போகிறது பரவாயில்லை போல இருக்கு. இந்த 2வது துண்டுல நீங்க உடைச்சிங்க அங்க வரைக்குமே நாங்கள் கடந்து போகலாம், சரிதானே? சரி, அது பணவீக்கத்தை சொல்லிருக்கு, கீழே இருக்கிறது வரி கொள்கை சொல்லிருக்கு. சரி பாப்போம், சரிதானே? அப்ப மேல என்ன சொல்லுகிறாங்கன்னா விலை உறுதிப்பாட்டை பேணுவதில் வெற்றி அடைந்திருக்கிறது. எப்படி அது வெற்றி அடைந்ததுன்னு சொல்லுகிறார்? 2வது துண்டத்தை பாருங்க. எனினும் இறுக்கமான இறை கொள்கையுடனும் சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்திகளுடனும், இதுல நான் இருக்கக்கூடிய இந்த சொற்களுக்கு விளக்கம் எல்லாம் கேட்ப, நீங்கள் அதை நெருக்கடியாக கருத வேண்டாம். அது என்ன சாதகமான விலை அபிவிருத்திகள்?
சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்திகள் என்பதனுடைய கருத்து என்ன? எங்களுடைய பொருட்களுக்கு உலக சந்தையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்பை சொல்றாங்க. ம், 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 ம். இலங்கையினுடைய பொருட்களுக்கு உலக சந்தையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்பை சொல்லுகிறார்கள். வேற பொருள் யாராவது? சார் இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் பெறுமதி சார் சமனா இருக்கிற அந்த மாதிரி. சரி, அதையும் எடுத்துக்கொள்வோம், சரியாக இருக்கும். வேற யாராவது? யாரு சரி சொல்லலாம். உலகளாவிய பணவீக்கம். உலகளாவிய பணவீக்கம். வினோஜா, ஓகே, சரி. வேற யாராவது? கொஞ்சம் பேசுவோம், அவசரப்பட்டு நானே விட சொல்லி போட்டு போகாம கதைச்சு கொண்டு போவோம். உலக சந்தையிலையும் நம்மளுடைய ரூபாவுக்கு சாதகமான விலை கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க போனேஸ். உலக சந்தையிலையும் நமக்கு சாதகமான விலை கிடைக்குது. ஏன்னா இலங்கையில நிறைய இறக்குமதி தான் செய்யறோம். அந்த அந்த பொருட்களுக்கு சாதகமான விலை கிடைக்குது. சரி, வதனா கீத சொல்லுங்க. வதனா பேசுங்க. ஓ சார், என்னன்னா இப்ப எங்கட இலங்கையில அந்த விலை மாற்றம் அது மாற்றத்தால சாதகமான சூழல் நிலவுன்றதுன்னு சொல்ல. சரி, மற்றது மக்கள் இருக்கிறது. ரஜி சொல்லுங்க. எங்கட நாட்டு ரூபாய்க்கான செலாவணி வீதம் உறுதியா இருக்கிறதால ஏற்றுமதி வருமானம். சரி, பாப்போம். அதிகரித்த சிவதர்ஷினி ஏதோ பேச வராங்க, கேப்பம் போலுங்க. வருமானத்துக்கு திருப்பி சொல்லுங்கம்மா. வருமானத்துக்கு ஏற்ற விலைவாசி. சரி, சுதர்சன் சொல்லுங்க. கணேஷ் சுதர்சன். எந்த இதை கேக்குறீங்க சார் நீங்க இப்ப? சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்தி என்பதனால் நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? இது ஏன் கேட்கிறேன்னா, தடிச்ச எழுத்துல தந்து போட்டு விளக்கம் எழுத சொல்லி கேட்பாங்க. சார் இப்ப இறக்குமதி விலை குறைவடைஞ்சு ஏற்றுமதி விலை அதிகரிக்கிறது வருமா சார்? ஏற்றுமதி பொருட்கள் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டா நீங்க திருப்பி என்னட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா தெரியாம தானே கேட்கிறேன் நான். கஃப்ராத் கதை சேம் டைம்ல எல்லாரும் கத்தினபடியால மைக்க ஓ பண்ணிட்டேன். திருப்பி ஒன் பண்ணிட்டு ஒரு ஆள் கதைங்க. உள்நாட்டுல பொருட்களுக்கு ஏற்பட்ட விலை அதிகரிப்பு அதுக்குரிய விலை வெளிநாட்டிலையும் கிடைச்சதால நமக்கு சாதகமா போயிடும். சரி, இங்க விலை அபிவிருத்தி என்கிற வார்த்தையை நீங்கள் அந்த விலை தொடர்பாக ஏற்பட்ட ஒரு முன்னேற்றம் என்று கருதி கொள்ளுங்க. சாதகமான உலகளாவிய விலை அபிவிருத்திகள் என்று சொல்லப்படுவதனுடைய பொருள் என்னென்றால், நாங்கள் வாங்குகிற பொருட்களினுடைய விலைகளில் எங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதாவது பொருட்களினுடைய விலை மலிஞ்சிருக்குது. இதுக்கு பல பின்னணி பொருளாதார காரணிகள் இருக்கலாம். $1 $300 இருந்தபோது நாங்கள் அங்கே $1 கொடுத்து வேண்டி கொண்டு வந்தால் இங்கே $300 விற்க வேணும். அது இப்போ $200 மாறிட்டு என்றால் உள்நாட்டில் பொருளின் விலை குறையும். இப்படி பல்வேறு காரணிகள் இருக்கலாம். ஆனால் விலை அபிவிருத்திகள் என்று சொல்லப்படுவது எங்களுக்கு சாதகமான முறையில் விலை குறைஞ்சது என்ற பொருளை சொல்லும். சரிதானே? அப்ப இறுக்கமான இறை கொள்கை என்பது அரசாங்கம் தனக்குரிய வருமானங்களை சேகரித்துக் கொள்வதில் ஒரு இறுக்கமான நடைமுறையை பின்பற்றி இருக்குது. இதுவும் உலக விலைகளில் ஏற்பட்ட ஒரு சாதகமான போக்கும் சேர்ந்து சரியான நாணய கொள்கையையும் பாவிச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விளக்கம். 2023 குறிப்பிடத்தக்க பணவீக்க வீழ்ச்சி போக்கினை காண்பித்துள்ளது. சரிதானே? அப்ப இங்க சொல்லப்படுகிற செய்தி மேலே சொல்லப்பட்டதனுடைய விளக்கம். 2023 இருந்து பணவீக்க வீழ்ச்சி போக்கு இருக்குதுன்றா பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. அதாவது பொருட்களினுடைய விலை அதிகரிக்கிறது இல்லாம போகையில் அதை ஞாபகம் வச்சுக்கணும். பணவீக்கம் குறைகிறது என்றால் கனபேர் நினைக்கிறது விலை மட்டும் குறைகிறது. அப்படி இல்லை. இப்ப ஒரு பொருளினுடைய விலை 1000 இருக்குது என்றால் $1000 இருக்குது என்று வச்சுக்கொள்வோம்.
சரிதானே? அப்போது 20% பணவீக்கம் நிலவுகிறது என்று சொன்னா கருத்து. இப்ப 1000 ரூபா வித்த பொருள் 1200 ரூபா விலைக்கு போட்டு, 1000 ரூபா வித்த பொருள் 1200 ரூபா விலைக்கு போயிட்டு, பணவீக்கம் 10% குறைந்து விட்டது என்றா கருத்து. பொருளின் விலை குறையும் இல்லை. 1200 ரூபா வித்த பொருள் அதுக்கு பிறகு இப்ப 1320 ரூபாவாக மாறி இருக்கு. அவ்வளவுதான். சரியா? அல்லது பணவீக்கம் 5% குறைஞ்சு போச்சுது என்று சொன்னால் இன்னொரு 60 ரூபா கூடி 1260 ரூபாவாக விலை கூடுது. அதாவது பணவீக்கம் குறைவடைகிறது என்பதனுடைய பொருள் விலை மட்டம் குறைவடைவது அல்ல, விலை மட்டம் அதிகரிக்கிற வேகம் குறையுது, அவ்வளவுதான். அப்ப 2023 இருந்து இந்த விலை மட்டம் அதிகரிக்கின்ற வேகம் குறைவடைய தொடங்கியது. அது ஒரு முன்னேற்றம். சரிதானே? முதல் அதிகரித்த வேகத்தில் அதிகரித்தது, இப்ப மெதுவான வேகத்தில் அதிகரிக்குது. அப்போ அங்க மேல சொல்லுகிறார், மத்திய வங்கியினுடைய விலை உறுதியை பேணும் முயற்சிகள் வெற்றி அளிக்க தொடங்கின. மத்திய வங்கியின் விலை உறுதிப்பாட்டை பேணுகிற முயற்சிகள் வெற்றி அளிக்க தொடங்கின. 2023 பணவீக்கம் வீழ்ச்சி போக்கை காண்பித்தது. இது 2வது விடயம். வேணுமென்றால் சரிதானே, திரை கொள்கை, உலகளாவிய விலை மாற்றம், நாணய கொள்கை என்பவற்றினால் என்று எழுதலாம். இது பெரிய சுருக்கம் தானே. அப்ப முதலாவது விஷயத்துக்கு நான் இந்த கலரை மாற்றி போட்டு கீறிக்கொண்டு வாரேன். ஏற்கனவே கீறினதை மாற்றாமல் இருக்கிறதுக்காக கலரை மட்டும் மாற்றுகிறேன். அப்போ இந்த பகுதியில் வச்சுக்கொண்டு ஒரு சுருக்கத்தை நாங்கள் எழுதலாம். என்னென்னால், மத்திய வங்கியின் விலை உறுதி பேணும் நோக்கு வெற்றி அளிக்க தொடங்கியது. மத்திய வங்கியின் விலை உறுதி பேணும் நோக்கம் வெற்றி அளிக்க தொடங்கியது. அடுத்ததாக நீங்க சொல்ல போறீங்க இறை கொள்கை, என்ன, சாதகமான உலக விலைகள், நாணய கொள்கை என்பவற்றால் 2023 பணவீக்கம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. 2023 பணவீக்கம் வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னா பணவீக்கம் இருக்கு, சரிதானே, வீழ்ச்சி அடைய தொடங்கியது. இதுக்கு பிறகு 3வது விடயம் பாருங்க, நிர்வாக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டதும் செலவு பிரதிபலிப்பு மிக்கதுமான வலுவிலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தமையானது 2024 செப்டம்பரிலிருந்து பணவீக்கத்தை எதிர்மறையாக திரும்புவதற்கு வழிவகுத்தது. இங்க அந்த விபரித்தல்களுக்கு பொருள் சொல்லிக் கொண்டு வாரேன். ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷன் தொடர்பில் நாங்கள் அதிகம் சுருக்கத்துக்கு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நிர்வாக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டதும் என்றால் அதுக்கு ஒரு விலை நிர்ணய பொறிமுறை உண்டு, என்ன, ஒரு பிரைஸ் ஃபிக்சிங் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. செலவு பிரதிபலிப்பு மிக்கதுமான என்றால் நாங்கள் மச எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து அதை பெட்ரோலியமாக மாற்றி அது கொடுக்குற போது எவ்வளவு செலவு முடியுதோ அந்த விலையை எடுக்கக்கூடிய மாதிரி நிர்வாக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டது. செலவு பிரதிபலிப்பு, அதாவது செலவினை ஈடு செய்யக்கூடியதாக இந்த விலைகள் தீர்மானிக்கப்படுகிறது. எதனுடைய விலைகள்? வலு விலைகள், குறிப்பாக பெட்ரோலியம், மின்சாரம் போன்றவை. தனியாக பெட்ரோலியம் மட்டும் எடுக்கக்கூடாது, இங்கே ஒட்டுமொத்த எனர்ஜி பவரையும் சொல்லுவேன். அப்போ இங்கே சுருக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வலு விலைகள் குறைவடைந்தமையால் 2024 செப்டம்பரில் பணச்சுருக்கம் தோன்றியது, பணவீக்கம் எதிர்மறையாக திரும்பியது என்று சொல்லுகிறார். அது கீழே அந்த விஷயத்தை பணச்சுருக்கத்தின் தற்போதுள்ள காலப்பகுதி. இப்பதான் விலைமட்டங்கள் குறைய தொடங்கும். பணவீக்கம் குறைவதனால சுருக்கம் ஏற்படாது, இந்த விலை குறையாது. இப்ப 1260 ரூபாவில் இருக்கைக்குள்ள ஒரு 5% பணச்சுருக்கம் ஏற்படுகிறது என்றால் கருத்து 63 ரூபாவால விலை குறையும். 1197 ரூபா என்று சொல்லி விலை மாறும். இதுக்கு பேர் தான் பணச்சுருக்கம்.
சரியா? 5% பணச்சுருக்கம் ஏற்பட்டது என்றால் கருத்து இப்போ விலை குறைய தொடங்கும். அப்போ 2023 பணவீக்கம் குறைவடையுது. 2024 செப்டம்பரில் பணச்சுருக்கம் தோன்றியது. பணச்சுருக்கம் தோன்றியதுக்கு காரணம் என்ன? வலு விலைகளில் ஏற்பட்ட குறைவு. வலு விலைகளில் ஏற்பட்ட குறைவினால் 2024 செப்டம்பரில் இருந்து பணச்சுருக்கம் ஏற்பட்டது. சரி, இந்த இடத்துல நாங்கள் உடைக்க வேண்டியதான் இருக்கு. சின்ன சின்ன விடயமாகத்தான் எழுதி கொண்டு வருது. இதுக்கு பிறகு சொல்லுகிறேன், பணச்சுருக்கம் ஏற்பட்டது. பணச்சுருக்கத்தின் தற்போதுள்ள காலப்பகுதியானது தற்காலிக காலப்பகுதி. அதையும் தெளிவாக சொல்லுகிறார். பணச்சுருக்கம் நடுவே இருக்குமென்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு தற்காலிக காலப்பகுதியானது மக்களின் வாழ்க்கை செலவை காலப்பகுதியானது வாழ்க்கை செலவையும் அதே போன்று உற்பத்தி செலவையும் ஓரளவுக்கு தளர்த்துவதற்கு உதவும். அப்ப நாங்கள் இது என்ன பணச்சுருக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி போட்டோம். பணச்சுருக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் திருப்பி நாங்கள் பணச்சுருக்கத்தின் தற்போதுள்ள காலப்பகுதியானது என்று சொல்லுவது வாழ்க்கை செலவையும் அதே போன்று உற்பத்தி செலவையும் ஓரளவுக்கு தளர்த்துவதற்கு உதவும், ஓரளவுக்கு குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இது வாழ்க்கை செலவையும் உற்பத்தி செலவையும் குறைக்கும். சரியா? இது வாழ்க்கை செலவையும் உற்பத்தி செலவையும் குறைக்கும். அது பிறகு இந்த இடத்துல இருந்து இன்னொரு விடயத்துக்கு போகிறார். அது சரியா நீங்க சொல்லியிருந்தீங்க. மேலே இருந்தது பெரிய அளவில் நீங்கள் உடைச்சிருந்தாலும் அதுக்குள்ளேயும் சின்ன 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 விஷயமாக நாங்கள் கொஞ்சம் கூடத்தான் பார்க்க வேண்டி இருக்குது. தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையானது, இந்த நாணய கொள்கை என்றால் என்ன, இறை கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு போகிறேன். புதியவர்கள் யாரையும் இருந்தால் அதை விளங்கிக் கொள்வதற்கு சிரமப்பட்டார். இறை கொள்கை என்றால் வரி சம்பந்தப்பட்டது. அப்ப இறை கொள்கையில இறுக்கமாக அரசாங்கம் இருக்குது என்ற கருத்து வரிகளை அறவிடுகிறது, மானியங்களை வழங்குவதை மட்டுப்படுத்துது. சரிதானே? வரி குறைப்புகள் வரி சலுகைகள் வழங்குவதில் ஒரு மட்டுப்பாட்டை கொண்டிருக்குது. வரி வீதங்களை கூட்டுது அல்லது புதுசாக இதுவரைக்கும் விதிக்கப்படாத வரி விதிக்கப்படாதவற்றுக்கு புதிதாக வரிகளை விதிக்கிறது. இந்த மாதிரியான நிலைமைகளை தான் நாங்கள் வரி கொள்கை இறுக்கமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றேன். கீறி விளையாடாதீங்கோ, எனக்கு அழைச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. சரி, அப்போ நாணய கொள்கை என்றா என்ன? இறை கொள்கை என்றால் என்ன என்று சொல்லிட்டேன். இறை கொள்கை என்பது வரி மானியத்தோடு சம்பந்தப்பட்டது. என்ன, மக்களுக்கு வரி சலுகைகள் வழங்குவது, மானியம் வழங்குவது, வரி வீதங்களை குறைப்பது, சில வரிகளை இல்லாமல் செய்வது, சில வரிகளை எல்லைகளை உயர்த்துவது. இப்போ 1,00,000 சம்பளம் எடுக்கிறார்கள்ட்ட வரி அறவுறா 1,50,000 மாத்துறது. இப்படி எல்லாம் செய்தால் அது இறை கொள்கை தளர்த்தப்படுது என்ற கருத்து. இறை கொள்கை இறுக்கமாக்கப்படுகிறது என்றால் மற்ற பக்கமாக மானியங்களை கொடுக்கறது குறைக்கப்படுகிறது, வரி வீதங்கள் கூடுது, வரி அறவிடுகிற எல்லைகளை கீழே குறைக்கணும், சில புதிய வரிகளை விதிக்கணும். சரிதானே? இந்த மாதிரியாக செய்யலாம். இறை கொள்கை கொஞ்சம் இறுக்கமாக இருந்திருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக விலைகள் சாதகமான போக்கை காட்டியது என்றால் அது மலிவாக உலக பொருட்களை நாங்கள் வாங்குகிற போது அது இலங்கை ரூபாவிலே அவற்றின் விலைகள் குறைவடைய தொடங்கி இருந்தது. அது அவங்களுக்கு புரிந்தது. அடுத்தது நாணய கொள்கை. நாணய கொள்கை என்றால் என்ன என்று சொன்னா, மக்களின் கையில பணம் போகிறது தொடர்பாக, மக்களின் கையில பணம் இருப்பது தொடர்பாக தீர்மானிக்கிற கொள்கை தான் நாணய கொள்கை. இப்ப மக்களினுடைய கையில பெருமளவு பணம் புழங்க வேண்டுமென்றால் நாணய கொள்கை தளர்த்தப்படுது. இதுக்கு வங்கிகள் என்னென்ன நடைமுறையை பின்பற்றலாம் என்றால், வட்டி வீதத்தை குறைச்சா மக்கள் கூட கடன் எடுக்கலாம். கையில வச்சிருக்கிற காசை பேங்க்ல கொண்டே டிபாசிட் பண்ண மாட்டாங்க, கையிலேயே வச்சிருப்பாங்க. அங்கே கொண்டே 5% வட்டிக்கு போடுறத விட நாம கையிலேயே வச்சிருப்போம் என்று சொல்லி. அப்போ வட்டி வீதங்களை குறைத்தால் மக்களின் கையில நாணயம் பணம் அதிக அளவில் இருக்கும். பணம் அதிக அளவில் இருந்தால்
அரசாங்கத்தின் அல்லது மத்திய வங்கியினுடைய இன்னொரு குறிக்கோள் விலை உறுதிப்பாடு, அது கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். ஏன்னா எல்லார்ட்டையும் காசு இருந்ததுன்னா பொருட்களை பாஞ்சு விழுந்து வாங்குவாங்க, விலை கூட தொடங்கிடும். அப்போ இந்த இறை கொள்கைக்கும் நாணய கொள்கைக்கும் அல்ல விலை உறுதிப்பாட்டுக்கும் நாணய கொள்கைக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு. ரெண்டுக்கும் இடையிலே ஒரு எதிர்கணியமான தொடர்பு இருக்கும். இது விளங்குறதுக்காக சொல்லி கொண்டு வார். இப்போ நாணய கொள்கையை லூஸ் ஆக்கினால் விலை உறுதிப்பாடு தளம்பலடைய தொடங்க. ஆனால் இங்கே நாணய கொள்கையை தளர்த்தி இருக்கிறாங்க. ஏனென்றால் விலை உறுதிப்பாடுன்றது இப்போ மைனஸுக்கே போயிட்டுது, பண சுருக்கத்துக்கு போயிடுது. அப்போ இந்த நேரம் கொஞ்சம் நாணய கொள்கையை நாங்கள் தளர்த்தினால் அந்த மைனஸ்ல இருந்து அது நோட்டுக்கு போகும் அல்லது ஒற்றை இலக்கத்தில் பிளஸுக்கு போகும். அது பெரிய பாதிப்பு இல்லை. அப்போ அதைத்தான் சொல்லி கொண்டு வராங்க. அதை நியாயப்படுத்துறதுக்காகத்தான் மேலே இந்த விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுகிறார். அங்கே சுருக்கத்துக்கு வழிவகுத்தது அது தற்காலிக நிலைமைன்னு சொல்லுகிறார். ஏனென்றா இங்கே காசை அவிட்டு விட அதை மாற்றி போடும் மட்டும் அவருக்கு தெரியும். நாணய கொள்கையில் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினால என்ன நடக்குது என்றால், வியாபாரங்களுக்கும் மக்களுக்கும் சொல்லப்பட்ட ஒழுங்க மாற்றி கதைக்கிறார். வியாபாரங்கள் மற்றும் வீட்டுத்துறைகளின் நுகர்விற்கும் முதலீட்டுக்குமான கொடுகடனை ஊக்குவிக்கும். வியாபாரங்களுக்கு முதலீட்டுக்கான கடன், வீட்டுத்துறைக்கு நுகர்வுக்கான கடன். இந்த கடனை தூண்டும், ஊக்குவிக்கும். ஏன் வட்டி வீதம் குறைஞ்ச உடனே, நாணய கொள்கையை குறைச்ச உடனே எல்லாரும் போய் கடன் வாங்குவாங்க. முதலீட்டாளர்கள் அதிக அளவில் கடன் பெறுவார்கள். அப்போ வியாபாரங்கள் பெறுவது முதலீட்டுக்கான கடன், வீட்டுத்துறையினர் பெறுவது நுகர்வுக்கான கடன். அப்போ வியாபாரங்களும் வீட்டுத்துறையினரும் பெறுகிற நுகர்வுக்கும் முதலீட்டுக்குமான கொடுகடனை ஊக்குவிக்கும் என்றால் வங்கிகள் கொடுக்கிற கடன் அளவு கூடும். இதன் விளைவாக குறிப்பாக 2024 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் நிதியியல் நிறுவனங்களினால் தனியார் துறைக்கான கடன் வழங்கல் அதிகரிக்கப்பட்டது. 2024 காசு நிறைய வெளியில கொடுக்கப்படுது, நிறுவனங்களால வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு 4-5 விடயங்களை சுருக்கி எழுதி வைத்திருக்கிறோம். மத்திய வங்கியின் விலை உறுதிப்பாடு பேணும் கொள்கை வெற்றியளிக்க தொடங்கியது. இறை கொள்கை உலக விலை அபிவிருத்தி அல்லது உலக விலைகளின் குறைவு. சார் எக்ஸ்கியூஸ் சார், மன்னிக்கணும். சொல்லுங்க சார், இந்த நாணய கொள்கை தளர்க்கிறது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் சார், திருப்பி சொல்லுங்க ஐயா. நாணய கொள்கை தளர்றா என்ன சார்? அது கொஞ்சம் நாணய கொள்கையை தளர்த்துவதென்றால் சனத்தின் கையில காசு இருக்கிறத ஊக்கப்படுத்துறது. சனத்தின் கையில காசை இருக்கிறத ஊக்கப்படுத்துறதுக்கு 2-3 வழி இருக்குது. ஒன்று, கடன்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்துறது. சும்மா ஒரு ஆள் பண்ண வச்சா கடன் எடுக்கலாம் என்றால் நாங்கள் எல்லாரும் போய் கடன் எடுப்போம் தானே. மக்களின் கையில பணம் புழங்க தொடங்கும், வங்கியிலிருந்து மக்கள் கடன் பெறுவார். வட்டி வீதத்தை குறைக்கிறது. வட்டி வீதத்தை குறைத்தால் மக்கள் என்ன செய்வாங்க? கையில் இருக்கிற காசை கொண்டு பேங்க்ல டிபாசிட் பண்ண மாட்டாங்க, பேங்க்ல போய் லோன் எடுப்பாங்க. வட்டி சரியான குறைவு தானே என்று சொல்லு, சரிதானே. அந்த முன்னைய ஆட்சியை விட்டு சென்ற ஜனாதிபதி பதவிக்கு வந்த போது அவர் அதைத்தான் செய்தார். 7.5% 7% எல்லாரும் கடன் எடுக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி ஒரு கொள்கை இருந்தது. இது நாணய கொள்கையினுடைய தளர்த்து. அப்போ எல்லாற்ற கையிலையும் காசு இருக்கும். இது மறுவளமாக அந்த விலை உறுதிப்பாட்டை பாதிக்க தொடங்கும். எல்லாற்ற கையிலையும் காசு வந்த உடனே எல்லாரும் போட்டிக்கு போய் பொருட்களை வாங்குறதுக்கு நிற்பார்கள். அப்போ பொருட்களை வாங்குவதில் அவர்கள் போட்டியிட தொடங்க விலை மட்டும் திருப்பி மேலேற தொடங்கும். அதான் அவர் அதில் நாசூக்காக சொல்லி கொண்டு வருகிறது. மத்திய வங்கி விலை உறுதிப்பாட்டை பேணும் முயற்சிகளில் வெற்றி புலப்பட தொடங்கியது, வெற்றி தென்பட தொடங்கியது. 2023 பணவீக்கம் வீழ்ச்சி போக்கை காண்பித்தது. அதுக்கு என்ன காரணம்? இறை கொள்கை, சர்வதேச விலைகளின் வீழ்ச்சி, நாணய கொள்கை என்பவற்றால் 2023 பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்தது. நான் சொல்லுகிற சுருக்கத்தை நீங்க ஞாபகம் வச்சு கொண்டு வருவீங்க, சரியா? மத்திய வங்கி விலை உறுதிப்பாட்டை பேணும் நோக்கில் வெற்றி தென்பட்டது அல்லது வெற்றி புலப்பட்டது. மத்திய வங்கியின் விலை உறுதிப்பாட்டை பேணும் நோக்கில் வெற்றி புலப்பட்டது. 2023 இறை கொள்கை, உலக விலை
நாணய கொள்கை என்ன, உலக விலைகள் நாணய கொள்கை காரணமாக பணவீக்கம் வீழ்ச்சியை காண்பித்தது. 2024 வலு விலைகள் குறைவடைந்தமையால் பணவீக்கம் எதிர்மறையாகியது, பண சுருக்கம் ஏற்பட்டது. சரியா? 2024 என்ன நடக்குது? பண சுருக்கம் ஒன்று ஏற்படுது. சரியா? நம்ம 2024 பணச்சுருக்கம் தோன்றியது. அது என்ன செய்யும்? பணச்சுருக்கம் வாழ்க்கை செலவையும் உற்பத்தி செலவையும் தளர்த்த உதவும். வாழ்க்கை செலவையும் உற்பத்தி செலவையும் தளர்த்த உதவும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன சொல்றீங்க? நாணய கொள்கையின் தளர்வு, தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்ற நாணய கொள்கையின் தளர்வு வியாபாரம் வீட்டுத்துறைகளின், அங்க வியாபாரம் வீட்டுத்துறைகள் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நுகர்வுக்கும் முதலீட்டுக்குமான கடனை ஊக்குவிக்கும். ஏனென்றால் முதலீட்டுக்கான கடன் வியாபாரங்களுக்கும் நுகர்வுக்கான கடன் வீட்டுத்துறைக்கும் தான் கொடுப்போம். அப்போ நாணய கொள்கையின் தளர்வு நுகர்வு முதலீட்டுக்கான கொடுக்கடனை ஊக்குவிக்கும், அல்ல கடன்களை ஊக்குவிக்கும். சரியா? இதனால் 2024 இந்த நாணய கொள்கையின் தளர்வினால் 2024 தனியாருக்கான கடன் வழங்கல் அதிகரிக்கப்பட்டது. 2024 தனியாருக்கு கொடுக்குற கடன் அதிகரிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப இந்த பந்திகள் தொடர்பாக நாங்கள் போதுமான அளவுக்கு கலந்துரையாடியிருக்கிறோம். இது எங்களுக்கு விளங்கிட்டு சரிதானே? 2வது பந்திக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசுவோம். ஓம் சார், அந்த மக்கள்கிட்ட அப்படி காசு கூட போனா எப்படி சார் இந்த விலை உறுதிப்பாடு சரியா வரும்? விலை உறுதிப்பாடு சரியா வராது. விலை உறுதிப்பாடு மாற்றமடையணும். எப்படி மாற்றமடையும் என்றா, எல்லாற்ற கையிலையும் காசு இருக்குது. அது 2 விடயமும் ஒரே மாதிரியாக நடந்து கொண்டு வந்தா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப உற்பத்தியும் கூடி மக்களின் கையில காசும் கூடினால் மக்கள் போய் பொருளுக்கு போட்டியிட மாட்டார்கள், டிமாண்ட் பண்ண மாட்டார்கள். ஆனால் உற்பத்தியின் அளவு குறைவடைய அல்லது உற்பத்தியின் அளவு மாறாமல் இருக்க மக்களின் கையில காசு இருந்தால் அவர்கள் அந்த பொருளுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கணும். அதை கனவேர் வாங்க போகைக்குள்ள பொருளின் அளவு குறைவு இருக்கு, எல்லார்ட்டையும் காசு இருக்குதுங்கிற போது அந்த பொருட்களுக்கான விலைகள் கூட தொடக்கும். விளங்குதா சொல்றது? இப்போ எங்களை நாட்டில் காணியினுடைய விலை அதிகரித்த மாதிரி எல்லாரும் வெளிநாட்டில இருந்து காசை கொண்டு வந்து காணியை வாங்குறதுக்கு முண்டி அடித்த போது காணிகளினுடைய விலை குறிப்பாக வடக்கில் பெருமளவு அதிகரித்தது. இப்ப அந்த பெருமதிக்கு விற்கல. அந்த விலைகள் அதிகரித்ததுக்கு காரணம் என்னென்னு விளங்குது தானே? எல்லாற்ற கையிலையும் காசு இருக்குது, பொருள் குறைவாக இருக்குது என்றால் அந்த பொருளின் விலை கூடும். அப்ப இது விலை மட்டத்தை உயர்த்தி விட்டது. ஆனா இங்கே அவர் அதை மெதுவாகத்தான் தொட்டு காட்டுகிறார். 2023 எல்லாம் நல்ல நிலைமை இருந்தது, 2024 பெஸ்ட் கிரேட் என்ன அப்படியே விலையெல்லாம் மைனஸுக்கு போகுது. இந்த நேரம் இப்ப அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி பொதுமக்களிடம் நாணய கொள்கையை கொஞ்சம் இலகுபடுத்தி இருக்கேன்டா, அவைக்கு முதலீட்டுக்கும் நுகர்வுக்கும் பணத்தை கொடுப்போம் என்று சொல்லி. இப்ப இது எங்களுக்கு மறைமுகமாக விளங்க வேணும், கொஞ்சம் விலை அதிகரிப்பை உண்டாக்கத்தான் போகுது என்று சொல்லி. ஆனால் அந்த அளவை அவரோட அதை நிப்பாட்டிட்டார், மேற்கொண்டோன்னு சொல்ல. எதிர்காலத்துல தானே மிச்சம் நடக்க போகுது. அப்ப இவ்வளவுன்னு சொல்லிட்டு அடுத்த பந்திக்கு வாரேன். அடுத்த பந்திய வாசிப்போம். சவால் மிக்க உலகளாவிய சூழலுக்கு மத்தியில் பொருளாதாரத்தின் வெளிநாட்டுத்துறை பாரிய அளவிலான உறுதிப்பாட்டை காண்பித்தது. அதேவேளை அண்மையில் நிறைவடையும் நிலையில் உள்ள வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு மற்றும் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதியின் வெற்றிகரமான தொடர்ச்சியும் வெளிநாட்டுத் துறையை மேலும் வலுவடைவதற்கு உதவியது. வணிகப் பொருள் இறக்குமதிகளின் மீட்சியுடன் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்திருந்த போதிலும் 2024 ஆண்டில் சுற்றுலாத்துறை மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்களிலிருந்து ஈட்டப்பட்ட வருவாய்களின் குறிப்பிடத்தக்க மேம்பாடு தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும்
வெளிநாட்டு நடைமுறை கணக்கு மிகி ஒன்றை பதிவு செய்வதற்கு நாட்டை இயலச் செய்திருந்தது. நாட்டிற்கான குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் திரவத்தன்மையை அதிகரிக்க செய்வதற்கு உதவியது. 2024 ஆண்டில் மத்திய வங்கி வரலாற்றிலேயே உயர்ந்த அளவான வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு இவ் அபிவிருத்திகள் வழிவகுத்தன. இதன் விளைவாக மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்த அதே வேளை செலாவணி வீதம் தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும் உயர்வடைந்தது. அதேவேளை 2024 இறை செயலாற்றமானது இலங்கையின் பொருளாதார உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியது. அரசரை சேகரிப்பு மேம்படுத்தப்பட்டு 2024 சாதகமான முதலாந்தர நிலுவையும் பதிவு செய்யப்பட்டது. படுகடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றத்துடன் பரந்த அளவிலான பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றம் நாட்டின் தரமிடலை மேம்படுத்துவதற்கு பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகளை ஊக்குவித்து முதலீட்டாளர்கள் மற்றும் பன்னாட்டு கடன் கொடுனர்களுக்கு மத்தியில் நாட்டின் மீதான நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப உதவியது. சாரி, மைக்கோவு போயிட்டு சரி கவனிங்க. இப்ப இந்த பகுதியை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுகிறேன். இது ஏற்கனவே தொடர்ந்து இருக்கிறவர்களுக்கு சில வேளை பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் புதிதாக இருக்கிறவர்களுடைய நன்மை கருதி சொல்றேன். மிகவும் செறிவான ஒரு உரைப்பகுதி இது. இலங்கை மிக பலசாலியாகிட்டுது என்று சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான். இலங்கை பொருளாதார ரீதியாக ஒரு மிகுந்த பலவானாக ஆகிட்டது என்று சொல்றதுதான் இதன் நோக்கம். என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுத்துறை பாரிய அளவிலான உறுதிப்பாட்டை காண்பித்தது. பாரிய அளவிலான உறுதிப்பாட்டை காண்பிச்சதுன்னா, இந்த வெளிநாட்டுத்துறையை நான் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு தடவை விளங்கப்படுத்துகிறேன். ஏற்கனவே விளங்கினவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த வெளிநாட்டுத்துறையில பிள்ளைகள் 2 பெரிய கணக்கு இருக்கு, சரிதானே? ஒன்று நடைமுறை கணக்கு. முதலாவது கணக்கு சொல்றது நடைமுறை கணக்கு. இந்த நடைமுறை கணக்குக்குள்ள நான் மவுசார் எழுதுகிற போது ரொம்ப அழகா வராது, பேனையால் எழுதினாலே அழகா வாரீங்க. முதலாவது வணிக கணக்கு. நடைமுறை கணக்கு என்கிற தலைப்புக்குள்ள முதலாவது கணக்கு வணிக கணக்கு. நடைமுறை கணக்கை நீங்கள் 1 2 வச்சு கொண்டீங்கன்னா அதுல வணிக கணக்கு, சரிதானே? இந்த வணிக கணக்கு என்ன செய்யும் என்றால், ஏற்றுமதியால் கிடைக்கிற வருமானம் வரவுல பதியப்படும். ஏற்றுமதி வரவுல பதியப்படும். இறக்குமதி செலவுல பதிவும். ஏற்றுமதி இறக்குமதி டாலர்ல பதியப்படும். ஏற்றுமதியால எவ்வளவு டாலர் வந்தது, இறக்குமதியால எவ்வளவு டாலர் செலவானது, இது ஒரு கணக்கு. அப்ப இது வணிக கணக்கு மீதி, சரிதானே? அடுத்த 2வது பணிகள் கணக்கு அல்லது சேவைகள் கணக்கு. இந்த வணிகம் பணிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. சேவைகள் கணக்கு. இதே நாங்கள் பணிகள் கணக்கு சேவைகள் கணக்கில் நான் வரவு செலவு ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லலாது தானே. வரவு செலவு கடைசியாக மீதி, சரியா? வரவு செலவு மீதி. அடுத்தது இது விளங்கினால் எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த வெளிநாட்டுத்துறை கணக்கை வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்படி இவ்வளவு சொல்லுகிறேன். முதலாந்தர வருமான கணக்கு. முதலாந்தர வருமான கணக்கு, அதுவும் வரவு செலவு என்றுதான் இருக்கும். அடுத்த 4வது இரண்டாந்தர வருமான கணக்கு.
இந்த இரண்டாந்தர வருமான கணக்குன்னு சொல்றது பொதுவாக தொழிலாளர்கள்ட பல அனுப்ப இலங்கையில் இருக்கிற தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு தங்களை நாட்டுக்கு காசு அனுப்புவினம். எங்கடையாக்கள் வெளிநாட்டில் வேலை செய்து போட்டு இங்கே காசு அனுப்பினோம். அப்போ இங்கே வெளிநாட்டில் இருந்து இங்கே அனுப்புறது வரவுக்குள்ள வரும். இங்கே வேலை செய்கிற ஆக்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறது செலவில் இருக்கும். இது எல்லாம் அவர்கள் வெளிநாட்டு காசுல தான் செய்வினம். வெளிநாட்டு காசுல தான் செய்வினம். ஆனால் அவர்களின் கையில இலங்கை பணம் தான் பணம். இப்போ உதாரணத்துக்கு இங்க காசு அனுப்பினவங்கட சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு $10,000 அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இலங்கை வங்கியில் போய் கேட்க எங்களுக்கு $10,000 தர மாட்டேன். $10,000 அவர்கள் எடுத்துக்கொண்டு $10,000 இன்றைக்கு $1 இலங்கை பெறுமதி எவ்வளவு ரெண்டு பார்த்துட்டு இலங்கை ரூபாவை தான் தருவார்கள். அப்போ அரசாங்கத்துக்கு டாலர் வந்து சேரும். இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு காசு அனுப்ப போகிறாங்கன்னா இங்கே உள்ளூரில் வேலை செய்கிற கம்பெனி எல்லாம் இலங்கை காசில் தான் கொடுக்குங்க. அதை கொண்டே அவர்கள் இலங்கை வங்கியில் கொடுப்பார்கள். வெளிநாட்டுக்கு தங்களோட வீட்டுக்காரட்டி அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. அப்போ இலங்கை வங்கி என்ன செய்ய வேண்டால் இலங்கை ரூபாவை வாங்கி கொண்டு அதை டாலரில் கன்வெர்ட் பண்ணி தன்னிட்ட இருக்கிற டாலரை வெளிநாட்டு அக்கௌண்ட்டுக்கு போடும். அப்போ டாலர் வெளியில் போகும். அப்போ இதுதான் இந்த தொழிலாளர் பண அனுப்பல்கள் எப்படி இலங்கைக்கு பணத்தை கொண்டு வரும், அப்படி பணத்தை கொண்டு போகும். அதே போல தான் ஏற்றுமதி இறக்குமதி. பொருட்களை ஏற்றுமதி செய்தோம் என்றால் எங்களுக்கு டாலரில் தான் அவன் காசு தருவான், இலங்கை ரூபாவில் தரமாட்டான். இறக்குமதி செய்தால் நாங்கள் இலங்கை ரூபாவை வங்கியில் கொடுத்துட்டு வங்கிகிட்ட இருந்த டாலரை வாங்கி, அதாவது அரசாங்கத்திட்ட இருந்த டாலரை வாங்கி அவருக்கு கொடுக்கணும். இப்போ பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதியாலேயும் சேவைகளினுடைய வரவு செலவாலையும், சேவைகள் என்றால் நாங்கள் விமானங்களை ஓடுகிறோம். வெள்ளக்காரன் இலங்கை விமானத்தில் ஏறினான்டா இலங்கைக்கு டாலர் வரும். நாங்கள் வெள்ளக்காரன் விமானத்தில் ஏறினோம்டா வெள்ளக்காரனுக்கு டாலர் போகும் இலங்கையிலிருந்து. நாங்கள் டிக்கெட் கம்பெனிக்கு ரூபாவில் கொடுப்போம், அவன் பேங்கில் அதை போட்டு டாலராக மாற்றி டாலரை தான் வெள்ளக்காரனுக்கு கொடுப்பான். அப்போ இந்த விதமாக இந்த 4 கணக்கையும் சேர்த்து தான் நடைமுறை கணக்குன்னு சொல்றது. ரெண்டாவது மூலதன கணக்கு. இந்த மூலதன கணக்குன்றதுக்குள்ள வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து கம்பெனி கட்டுறது, எங்கட ஆக்கள் வெளிநாட்டில் போய் முதலீடு செய்கிறது சரிதானே. அதை விட இந்த சர்வதேச நாணய நிதியம் போன்றவை கொடுக்குற காசு அதெல்லாம் அதுக்குள்ள வேறு. இப்போ இலங்கைக்கு இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா வெளிநாட்டுத்துறை உறுதிப்பாட்டை காண்பிச்சது, பெரிய உறுதிப்பாட்டை காண்பிச்சிருக்கான். இந்த மூலதன கணக்குக்குள்ளதான் வாங்கின கடனை கொடுக்கறது, கடன் வாங்குறது எல்லாம் மூலதன கணக்குக்குள்ளதான் வரும். சரியா? அப்போ இந்த பொருளாதாரத்துறை 2 பிரதானமான கூறுகளை கொண்டிருக்கும். ஒன்று உள்நாட்டு உறுதி, 2வது வெளிநாட்டுத்துறையினுடைய உறுதி. உள்நாட்டு உறுதி என்றது விலை மட்டத்தினுடைய உறுதி, பணவீக்கம் அதிகரிக்காமல் பாதுகாக்கிறது. வெளிநாட்டு உறுதி என்றது டாலருக்கு கொடுக்குற இலங்கை காசின் அளவு குறைகிறது. டாலருக்கு 300 ரூபா கொடுத்தது 200, 180, 150 என்று குறைஞ்சு கொண்டு வந்தால் பெறுமதி அதிகரிக்கும். எங்களை இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி கூடியிடுது. முந்தி 300 ரூபா கொடுத்து வேண்டியிருந்த டாலரை இப்போ 150 ரூபா கொடுத்தே வாங்க வேண்டியிருக்கேன்டா எங்களுடைய இலங்கை ரூபாவுக்கு பெறுமதி கூடிட்டு நாங்கள் மாறி யோசிக்கிறது. கூடினா எங்களுக்கு கணக்க காசு வேறு $1 கிடைக்கேன். அப்படி இல்லை. ஒரு டாலரை வாங்குறதுக்கு முந்தி 300 ரூபா கொடுக்குறோம், இப்போ 150 ரூபா கொடுக்குறோம்டா எங்களோட காசு இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிட்டு பெறுமதி கூடிட்டு, இலங்கை காசு பெறுமதி கூடிட்டு. சரியா? சரி. அப்போ பாருங்க, அண்மையில் நிறைவடைய நிலையில் உள்ள வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு, அதாவது வெளிநாட்டில் வாங்கின காசு எல்லாம் இப்போதைய தரமாட்டேன், கொஞ்ச நாளே பொறுத்து கொள்ளுங்கோ என்று பேச்சுவார்த்தை நடந்து ஒரு மறுசீரமைப்பு நடக்குது. அப்போ நாங்கள் கடனாக கொடுக்குற காசு இப்போ போகாது. இந்த கீழே மூலதன கணக்கில் செலவு எங்களுக்கு இல்லை அல்லது மிக குறைவு. சரியா? வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு. பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி வெற்றிகரமான தொடர்ச்சி. ஒரு வரவு வருது. IMF
எங்களுக்கு காசு தருகுது. அப்போ வரவு பக்கம் இருக்குது, செலவு பக்கம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட கெஞ்சி பண்ணார் இப்போதைய கீழே எங்கோ கொஞ்சம் வசதியாகி பிள்ளை குட்டி உழைச்சா போலதான் ஆரங்கடன் நண்டு கேட்டு வச்சிருக்கு. வெளிநாட்டுத்துறையை மேலும் வலுவடைவதற்கு உதவியது. சரி, அப்போ நாங்கள் வெளிநாட்டுத்துறை உறுதியடைகிறது. அதுக்கு என்னென்ன காரணம்? படுகடன் மறுசீரமைப்பும் சர்வதேச நாணய உதவியும் அதற்கு உதவியது. சரியா? வெளிநாட்டுத்துறை உறுதியடைந்தது, கடன் மறுசீரமைப்பும் சர்வதேச நாணய நிதியத்தினாலும் அது ஏற்பட்டது. அடுத்தது சொல்றாங்க, வணிக பொருள் இறக்குமதிகளின் மீட்சியுடன் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்தது. இப்போ ஒரு பிரச்சனை ஆகிடுது, இறக்குமதி கூடிட்டுது டக்கட்டு. நீங்க வாகனத்தை இறக்கலாம், மோட்டர் பைக் இறக்கலாம், இப்படியெல்லாம் கொஞ்சம் வேலைகளை செய்த உடனே வணிக பொருள் இறக்குமதி அதிகரித்து, வணிக பொருள் இறக்குமதி மீட்சியுடன் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்த போதிலும் இதுல ஒரு மைனஸ் தான் பெற தொடங்கிட்டு, இந்த மீதி மைனஸா போயிட்டு. விரிவடைந்த போதிலும் சுற்றுலாத்துறை, அதாவது இந்த பணிகள் துறை, இதுல பிளஸ். சுற்றுலாத்துறை மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்கள், இந்த இரண்டாந்திர வருமான கணக்கு. சரியா? ஈட்டப்பட்ட வருவாய்களின் குறிப்பிடத்தக்க மேம்பாடு தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு மிகி ஒன்றை பதிவு செய்வதற்கு நாட்டை இயலச் செய்திருந்தது. அப்போ இந்த 4 கணக்கையும் கூட்டி, ஏபிசிடி என்ற 4 கணக்கையும் கூட்டி நடைமுறை கணக்கினுடைய மீதி எப்படி இருக்குண்டா பிளஸ்ல இருக்கு. இலங்கையில் இப்போ 2 வருஷமாக தான் இந்த நடைமுறை கணக்கு பிளஸ்ல இருக்கு. ஏனெண்டா கடன் கொடுக்குறதை நிப்பாட்டிட்டோம், இறக்குமதிகளை மட்டுப்படுத்திட்டோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை மேலே அவர் சமரி சொல்லுகிறார். என்னென்னா, வெளிநாட்டுத்துறை உறுதியடைந்தது, படுகடன் மறுசீரமைப்பு, நாணய நிதிய உதவி இதற்கு உதவியது. தொடர்ந்து வர்த்தக பற்றாக்குறை காணப்பட்ட போதும் பணிகள் கணக்கு, தொழிலாளர் பண அனுப்பல் காரணமாக நடைமுறை கணக்கு மிகை ஏற்பட்டது. பழமையாக பற்றாக்குறை ஏற்படுறது, இப்போ மிகை ஏற்பட்டது. நடைமுறை கணக்கில் மிகை ஏற்பட்டது. நாட்டிற்கான குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் திரவத்தன்மையை அதிகரிக்க செய்வதற்கு உதவியது. ഇതിൻ്റെ கருத்து என்னன்னா, பெருமளவு காசு வெளிநாட்டு செலாவணி உள்ள வார வழியாக கையில் இருக்கிற வெளிநாட்டு டாலர் கூடிட்டுது. திரவத்தன்மைன்னா நாங்கள் செலவழிக்கக்கூடிய கையில் வச்சிருக்கக்கூடிய டாலர் எங்களுக்கு இப்போ கூடிட்டுது. ஒரு காலத்தில் சிலிண்டர் இருக்க கப்பல் வரும், காசு கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட திரவத்தன்மை இருக்காது, அப்போ கப்பல் காத்திருக்கும். அப்போ இப்போ எங்களுக்கு திரவத்தன்மை இருக்கு, கேட்டால் கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட டாலர் இருக்கு. அதான் அவர் சொல்லுவார். நாட்டிற்கான குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள், இந்த பணிகள், தொழிலாளர் பண அனுப்பல், IMF கொடுக்குற கடன் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை அதிகரிக்க செய்வதற்கு உதவியது. திரவத்தன்மை என்றால் கையில் வச்சு செலவழிக்கக்கூடிய காசு. 2024ஆம் ஆண்டில் மத்திய வங்கி வரலாற்றிலேயே உயர்ந்த அளவான வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு இவ் அபிவிருத்திகள் வழிவகுத்தன. வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்கிறதுனா வெளிநாட்டு காசை வேண்டி கொண்டு இலங்கை காசை கொடுக்குறது, அதான் வலிமையாக நடக்கிறது. வெளிநாட்டு காசை வேண்டி கொண்டு இலங்கை காசை கொடுக்கறது தான் வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக மொத்த அலுவல் சார் ஒதுக்குகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்த அதேவேளை செலாவணி வீதம் தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும் உயர்வடைந்தது. இந்த மொத்த அலுவல் சார் ஒதுக்குகள் என்ற அரசாங்கத்திட்ட இருக்கிற வெளிநாட்டு காசு, மத்திய வங்கியின் கையிருப்பில் இருக்கிற வெளிநாட்டு சொத்து அதிகரிக்குது. சரிதானே? செலாவணி வீதம் உறுதியடையுது. அதாவது டாலருக்கு எதிராக இலங்கை ரூபா பலமாக இருந்தது. அப்ப இவ்வளவு விடயத்தை நாங்கள் எழுதின வேண்டாம். எப்படி செலாவணி உட்பாய்ச்சலால் வெளிநாட்டு செலாவணி கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவில் வழிவகுத்தது. இதன் கருத்து, வெளிநாட்டு செலாவணி
கையிருப்புகள் அதிகரிக்குது. அது கொள்வனவு செய்கிறதுக்கு வழிவகுத்தது என்ற கருத்து. வெளிநாட்டு செலாவணி கையிருப்புகளும் அலுவல் சார் ஒதுக்குகளும் அதிகரித்ததோடு செலாவணி வீதமும் உறுதி அடைந்தது. சரிதானே? அதிக வெளிநாட்டு செலாவணி பெறப்பட்டதோடு மொத்த அலுவல் சார் ஒதுக்குகள் அதிகரித்து நாணய மாற்று வீதம் அல்லது செலாவணி வீதம் உயர்வடைந்தது. அதோட வெளிநாட்டுத்துறையை கையை விட்டுட்டு மேல கதைக்க விஷயத்தை பேசவாரு. திருப்பி இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் என்று சொல்லுது. நான் பேசுறது விலங்கையில் மெசேஜ் போடுங்க. திருப்பி மேல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு வருகிறார். இறை செயலாற்றம் இலங்கையின் பொருளாதார உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் முக்கிய செயலாற்றியது. அரசிறை சேகரிப்பு மேம்படுத்தப்பட்டு 2024 சாதகமான முதலாந்தர நிலுவையும் பதிவு செய்யப்பட்டது. இப்போ வெளிநாட்டுத்துறையை பற்றி இந்த கணக்குகள் எல்லாத்தையும் படித்து முடித்த நாங்கள் அவற்றை உள்நாட்டு கணக்கை பற்றி சொல்கிற விஷயத்தையும் ஒரு கதைப்போம். ஓரளவுக்கு ரெண்டையும் ஒரே நேரத்தில் கதைக்கிற போது குழப்பம் பெறலாம். ஆனால் நான் குழப்புகிற அளவுக்கு எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாதபடியால் எளிமையாக நான் அந்த பகுதியை சொல்லுகிறேன். அப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா சொல்லுங்க சார். அதுல நீங்க இந்த 2ஆம் தர வருமான கணக்குக்கு உதாரணம் ஒன்று சொன்னீங்க, அந்த தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்று. தொழிலாளர் பண அனுப்பல்களும் அதே போல 1ஆம் தர வருமான கணக்குண்டா அப்படி சார் அமையும்? 1ஆம் தர வருமான கணக்குன்னு சொல்றது இப்போ வெளிநாட்டாக்கள் இங்கே முதலீடுகளை செய்த முதலீடுகளில் உழைக்கிற லாபம் இருக்குதானே, வட்டி லாபம், பங்கு லாபம், அதாவது உழைப்புக்கான வருமானம் தவிர்ந்த ஏனைய வருமானங்கள், ஏனைய காரணி வருமானம். இப்போ அவர் ஒரு வெளிநாட்டு கம்பெனி இங்கே நடக்குது, இங்கே உள்நாட்டில் இலங்கை ரூபாவில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செய்வார், எல்லாம் கணக்கு முடிய அவருக்கு லாபம் வரும் தானே, அந்த லாபத்தை தண்ட நாட்டுக்கு அனுப்புகிற போது அது செலவு. அதே போல் எங்கடையாக்கள் வெளிநாட்டில் கம்பெனி திறந்து அங்கே உழைச்சி அங்கே லாபம் வந்துடுதுண்டா, இங்கிலாண்டில் சூப்பர் மார்க்கெட் திறந்து அதில் வந்த லாபத்தை உள்ளூருக்கு அனுப்புகிறாங்க, இங்கே அம்மாவுக்கோ வீட்டுக்காரிக்கோ அனுப்புகிறாங்கன்னா அவர் டாலரில் தான் அனுப்புவார். அதை இலங்கை அரசாங்கம் பிடுங்கி கொண்டு இலங்கை ரூபாவை வீட்டுக்காரருக்கு கொடுக்கும். அதான் இந்த 1ஆம் தர வருமான கணக்குக்கும் மூலதன கணக்குக்கும் என்ன சார் வித்தியாசம்? மூலதன கணக்குன்றதையா இந்த உழைப்பு வருமானங்கள் இல்லை, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, நேரடியாக அவர்கள் காசை கொண்டு வந்து ஃபேக்டரியை தொடங்குறது, ஃபேக்டரியை தொடங்கி வந்த லாபம் 1ஆம் தர வருமான கணக்குக்கு போடும். அவர்கள் ஃபேக்டரியை கட்டுறதுக்கு காசு கொண்டு வருவினம் தானே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர்களுடைய நேரடி முதலீடு, பட்டியலிடப்பட்ட முதலீடுண்டா இப்போ பெட்ரோலியம் கார்பரேஷனை வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறது, அவன் டாலர்ல தானே காசு கொடுப்பான். அல்ல மின்சார சபையை டெலிகாம் வெளிநாட்டுக்காரனுக்கு வித்து விட்ட வேண்டால் இது பட்டியலிடப்பட்ட முதலீடு. நேரடி முதலீடு அவனே நின்று சோழர் எல்லாம் பூட்டினார் என்றால், அதானி நின்று சோழர் எல்லாம் பூட்டினார் என்றால் அவர் டாலர்ல காசை கொண்டு இங்கே பேங்குகளில் கொடுத்து இலங்கை ரூபாவாக மாற்றி தான் வேலைகள் செய்து கொண்டிருப்பேன். விளங்குதா சொல்றது? அதுதான் மூலதன கணக்கு. நடைமுறை கணக்குகள்ல அந்த மூலதனம் செய்த பிறகு அவர் ஒவ்வொரு வருஷம் லாபம் பெருக தன் வீட்டுக்கு அனுப்புவார். அது 1ஆம் தர வருமான கணக்குல வரும். அங்க வேலை செய்கிற கூலி ஆட்கள் தங்களோட வீட்டுக்கு அனுப்புவினம், அது 2ஆம் தர வருமான கணக்குக்குள்ள வரும். தொழிலாளர்களுடைய கூலி, தொழிலாளர்களுக்கான காப்புறுதி பணம் போன்றவை 2ஆம் தர வருமானத்துக்குள்ள வரும். ஏனைய காரணி வருமானங்கள் எல்லாம் வாடகை, வட்டி, லாபம், பங்கு லாபம் போன்றவை 1ஆம் தர வருமான கணக்கில் வரும். அது ஒரு பெரிய தொகையை காட்டுவது இல்லை கணக்கில், அது இருக்கிறதுக்குள்ள சின்ன கணக்கு. அது சரிதானே? விளங்குதா? சரி, இப்போ நான் இனி உள்நாட்டு கணக்குக்கு வர போறேன். உள்நாட்டு கணக்கு என்று சொல்லுகிறது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம். வெளிநாட்டுத்துறையை பார்த்த மாதிரியே இஞ்சையின் நடைமுறை கணக்கு எல்லாம் இருக்கு, அது மாதிரி பார்க்க தேவையில்லை. அந்த நடைமுறை கணக்கு என்பது எப்படி பார்ப்பார்கள் என்றால், அவைக்கு கிடைக்கிற எல்லா வருமானங்கள், அரசிறை சார். நீங்க அப்படி காய்ச்சல் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு சார், கொஞ்சம் சொல்றீங்களா?
சொல்லுகிறேன், எழுதிக்கொண்டு சொல்லுகிறேன்னா. அடுத்தது, இந்த உள்நாட்டு துறையினுடைய உறுதி என்று சொல்லுகிற இருக்குதானே. நான் எழுதுறது எழுத்துப்பிழை கொஞ்சம் நானா ராணா மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்தின் இறைத்துறை செயலாற்றம் என்று சொல்லி போடுறாங்க தானே, இறை செயலாற்றம் என்று சொல்லி. இந்த இறை செயலாற்றம்ன்றது உள்நாட்டு கணக்கு. முதல் நாங்கள் வெளிநாட்டு கணக்கை பார்த்த மாதிரி உள்நாட்டு கணக்கு. உள்நாட்டு கணக்கில் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் வருமானத்தை நீங்கள் அரசுறையின் நன்கொடையும் என்று எடுக்கும். சரியா? இது அரசாங்கத்தின் மொத்த வரும். இந்த மொத்த வருமானத்தில் அரசாங்கம் என்ன செய்யும் என்றால், முதலாவது நடைமுறை செலவுகளை செய்யும். நடைமுறை செலவு. நடைமுறை செலவு என்று சொல்ற சகோதரங்கள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த எங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தருக்கு தர சம்பளம், பென்ஷன், அரசாங்க நிறுவனங்கள் இயங்குறதுக்கு கொடுக்குற ஃபியூவல் காசு, ரிப்பேர், இந்த மாதிரியாக இருக்குதானே நடைமுறை செலவினங்கள் என்று சொல்லி நீங்கள் அரசாங்க அலுவலகங்களில் பணியாற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடைமுறை செலவு என்று சொல்கிறது, இப்போ அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்கிறார்களுக்கு சம்பளம் கொடுக்குற, ஓவர் டைம் கொடுக்குற, ஹாலிடே பே கொடுக்குற, அந்த கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது, தண்ணி சப்ளை, கரண்ட் சப்ளை, இந்த காகிதாதிகள், எழுது பொருட்கள், வாகன திருத்தம், இப்படி என்று சொல்லி திருப்பி 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 செலவு செய்கிற செலவினங்கள் எல்லாம் இந்த நடைமுறை செலவுக்குள்ள வரும். அதுபோல் சனத்துக்கு கொடுக்குற அஸ்வசும நிவாரணம், பென்ஷனில் போனவர்களுக்கு கொடுக்குற பென்ஷன், இப்படி நிறைய விஷயங்கள் வரும். சரிதானே? அதை விட வாங்கின கடனுக்கு கொடுக்குற வட்டி, வாங்கின கடனுக்கு கொடுக்குற வட்டியும் இந்த நடைமுறை செலவினத்துக்குள்ள தான் வரும். மற்ற செலவினங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளும். அப்போ அரசாங்கத்தினுடைய அரசிறை மற்றும் நன்கொடை மொத்த தொகையில இருந்து இந்த வட்டியை விட மிச்ச செலவினங்கள் எல்லாத்தையும் கழிச்சாங்க. அதை சொல்றது வட்டி அல்லாத செலவினங்கள் என்று சொல்ற. சரிதானே? வட்டி தவிர மிச்ச செலவு எல்லாத்தையும் கழிக்கிறோம். வட்டியை நாங்கள் எடுத்து விடுவோம். இப்ப வட்டி தவிர நான் சொன்ன போல அரசாங்க உத்தியோகத்திற்கான சம்பளம், பென்ஷன், அரசாங்க நிறுவனங்கள் இயங்குறதுக்குரிய செலவினங்கள், இப்படி இருக்கிற எல்லா நடைமுறை செலவினங்களையும் இந்த மொத்த தொகையில இருந்து அரசுரை மற்றும் அரசுக்கு கிடைத்த நன்கொடைகள்ல இருந்து கழிக்கிறோம். கழிக்க வருகிறதுக்கு பெயர் முதலாந்தர மீதி அல்லது முதன்மை மீதி, ஆரம்ப மீதி என்று சொல்லி சொல்றது. இது இந்த கருத்து என்னென்றால், அரசாங்கத்தின் வருமானத்தை வச்சுக்கொண்டு அரசாங்கம் நடைமுறை செலவினங்களை அதில் வட்டி தவிர மிச்ச எல்லா செலவினங்களையும் செய்யக்கூடியதாக இருந்தது. முதன்மை மிகை அல்லது முதன்மை பற்றாக்குறை வரும். இப்ப அவர் சொல்லுகிறார் முதலாந்தர நிலுவை ஒன்று வந்திருக்கா, முதன்மை மிகை வந்திருக்கு. சரிதானே? அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் வட்டியையும் கழிச்சீங்கண்டா, இந்த முதன்மை மீதியில இருந்து வட்டியை கழிச்சீங்கன்றால் வாரதுக்கு பேர் தான் நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்கு மீதி. இப்ப இந்த வட்டி கொடுப்பனவும் இல்லை இலங்கையில். வாங்கின கடனுக்கெல்லாம் இப்போதைய வட்டி தரமாட்டோம், நாங்கள் கடன் மறுசீரமைப்பெல்லாம் செய்து போட்டோம். சரிதானே? அப்ப இதன் காரணமாக ஒரு படுகடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றத்தோட பரந்த அளவான உறுதிப்பாடு, ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கடன் மறுசீரமைப்பு செய்ததால வெளிநாட்டு துறையும் பலப்பட்டுடுது. ஏன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போட்டோம், அப்ப செலவு வராது. உள்நாட்டு துறையும் பலப்பட்டுடுது. வெளிநாட்டு துறையும் உள்நாட்டு துறையும் பலப்பட்டால் அதை சொல்லுகிறது பேரின பொருளாதார உறுதிப்பாடு. பேரின பொருளாதார உறுதிப்பாடு. சரிதானே? பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நாட்டினுடைய தரமிடல் என்றது உலகத்துல சில நிறுவனங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கிரேடிங் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பினோம். இலங்கைக்கு ஒருக்கா கொடுத்துட்டாங்க C- சொல்லி எல்லாம். அதாவது கொடுத்தா கடனை வேண்டவே மாட்டிடுவாங்கள்ட்ட. அதுக்கப்புறம் தான் ஒருத்தரும் காசு கொடுக்க ஆகிட்டது. சரி, அதுக்கான சில நிறுவனங்கள் இருக்குது. அவர்கள்
தர மதிப்பீடு செய்கிறது தான் அவைக்கு வேலை. இலங்கையை பொறுத்த வரையில் இலங்கைக்கு காசை கொடுத்தா திருப்பி வாங்க மாட்டேங்க என்று சொல்லி மதிப்பீடு செய்து விட்டாங்க. அப்படி மதிப்பீடு செய்ததால் இலங்கை ரொம்ப மோசமாக போய் பிறகு நாங்கள் வரிசையில் நின்று அப்படி பெரிய வேதனைப்பட்டோம். இப்போ சர்வதேச தரமிடும் முகவர்கள், அந்த ஏஜென்சிஸ் அவைய கொஞ்சம் ஊக்குவித்து கடன் கொடுனர்கள், வெளிநாட்டு கடன் கொடுப்பவர்களுக்கு மத்தியில் நாட்டின் மீதான நம்பிக்கையை கொஞ்சம் மீள கட்டி எழுப்பி இருக்காம இலங்கை கொஞ்சம் பரவாயில்லை, முன்னேறுது, எதிர்காலத்திலேயாவது கடனை வாங்கிடலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. சரியான இடைவெளி இல்லாமல் இந்த உரைப்பகுதியை பேசி முடித்திருக்கார். உண்மையில் மிக கடினமான உரைப்பகுதி. இதை துண்டு துண்டாக எந்த இடத்துல உடைக்க வேணும் என்பது கூட கடினமானது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இது அமையலை. நீங்கள் இலகுவாக உடைச்சிங்கள், அப்படி செய்தீங்க, நான் உங்களை குழப்பி விட்டுருக்கிறேன். என்னென்றால் உண்மையில் இது வெவ்வேறு விதமான பூடகமாக பேசுகிற அல்லது உள்ளீடுகளை வெளித்தெரியாமல் பேசுகிற ஒரு உரைப்பகுதி. நாடு வெற்றி அடைந்து விட்டது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவது, எதிர்கால அச்சுறுத்தலை மறைமுகமாக காட்டுகிறது. பணச்சுருக்கம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் நாணய கொள்கையை தளர்த்தி விட்டோம் என்று சொல்லியது. வெளிநாட்டுத்துறை உறுதியாக இருக்கிறது, ஆனால் இறக்குமதி செலவு கூடி எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இன்னும் இறக்குமதி கூடுமாக இருந்தால், வாகனங்கள் கட்டற்ற வகையில் இறக்குமதி செய்யப்படுமாக இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ ஓரளவு இறக்குமதி செய்து அந்த இறக்குமதி சார்ந்த துறையில் பற்றாக்குறை வந்தாலும் சேவைத்துறையும் வெளிநாட்டு பண அனுப்பலும் சேர்ந்து ஒரு மாதிரி அந்த பற்றாக்குறையை மீறி ஒரு மிகைய தோற்றுவிக்கிற நிலைமையை கொண்டிருக்குது. கொஞ்சம் நாட்டை பற்றி இருந்த மதிப்பு முன்னேறி இருக்குது என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் அதிகம் விளங்கப்படுத்தினதால உங்களுக்கு இந்த துண்டுகளை உடைச்சதில் ஒரு தெளிவு இருக்காது, அல்லது போதுமான தெளிவு இருக்காது. தெளிவே இருக்காது என்று நான் சொல்லவில்லை, போதுமான தெளிவு இருக்காது. அதை குறையாக எடுக்க வேண்டாம். நாங்கள் இன்னும் ஒரு நாள் இதை பற்றி பேசுவோம். இன்னும் ஒரு நாள் இதை பற்றி பேசுறது இப்படி பேச போறதில்லை. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொடர்புகளை பற்றி பேச வேணும். சரிதானே? வெறுமனே காரணகாரிய தொடர்பு, நேர்கணிய எதிர்கணிய தொடர்பு, பின்தொடரும் தொடர்பு என்பது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மாறிகளுக்கு இடையில் ஒவ்வொரு பொருளாதார வார்த்தைகளுக்கும் அதை ஒரு மாறியாக எடுத்துக்கொண்டு அடுத்த மாறிக்கும் இடையிலான தொடர்புடைமையை நாங்கள் கண்டுபிடிக்கிறது பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்கு எங்களுக்கு எதிர்காலத்தில் மிக தகுந்த ஒரு பலத்தை தரும். பல சொற்களுக்கான பொருள் கோடலை நாங்கள் இன்னும் விளக்கமாக பார்க்க வேணும். இன்னும் ஒரு செஷன் இந்த உரைப்பகுதியோடு போகும். சில வேளை வேலை படிக்கிறதாக இருக்கும். ஆனால் நான் நேற்று முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் ஓப்பன், அவங்க ஏஎல்லோடு எடுவர்ற பிள்ளைகள் தான், அவர்களுக்கு பரீட்சையில் ஒரு உரைப்பகுதி கொடுத்திருந்தார்கள். அரசாங்கத்தினுடைய பிராந்திய அபிவிருத்தி வேறுபாடுகளை நீக்கும் கடப்பாடு தொடர்பான அந்த கடப்பாட்டை நீக்கும் நோக்கில் போக்குவரத்து துறையை விருத்தி செய்வது தொடர்பாக ஒரு அறிக்கையின் பிரதி. உண்மை சொன்னால் எனக்கு அதை வாசிக்க 3 தரம் வாசித்த பிறகுதான் விளங்கிச்சு. அவர்களுக்கே அந்த நிலை என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பரீட்சைகள் மிக கடினமானவையாக இருக்கும். உள்நாட்டு இறைவரி சேவை பரீட்சைக்கு போய் வந்தவர்கள்ட்ட கேட்டீங்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுவார். 1.5 மணி நேரத்தில் கட்டுரை எழுது, சுருக்கம் எழுது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறது போல இல்லை. வர 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 அவர்கள் கொடூரமாகி கொண்டு வருகிறார்கள். பரீட்சை வினாத்தால் கொடூரமாக மாறிக்கொண்டு. அப்போ நீங்கள் கொஞ்சம் சுகமாக சொல்லுங்கள் சார், சந்தோஷமாக இருப்போம் சார், என்ன இது நாங்களும் சந்தோஷமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்ய முடியாமல் உண்மையாக கஷ்டப்பட வேண்டியதான் எனக்கு. மிக கடினமாக புரிந்து கொள்வதற்கே சிரமம் தரக்கூடிய உரைப்பகுதிகள் தான் எதிர்காலத்தில் வரும். நாங்கள் பரீட்சை எழுதிய காலத்தில் 2017 வந்த 3 உரைப்பகுதியில் ஒரு உரைப்பகுதி எனக்கு இன்று வரைக்கும் விளங்கல. ஏதோ அரசாங்கத்தின் பாசல் என்ன ஒன்று வந்தது, நிதி தொடர்பான ஒரு கொள்கை திட்டமிடல் தொடர்பான பந்தி, அது விளங்கவே இல்லை. இது நான் சொல்லுகிறது 2017 கதை. இப்போ 8 வருஷம் கடந்துட்டு 8 வருஷத்துலேயும் 8 மடங்கு கடினமாகி போட்டாங்களோ உரைப்பகுதிகளை.
அப்போ தயவு செய்து சலிப்படையாதீங்கோ. இப்படி நான் சொல்லுவதன் மூலமாக ஏதோ நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம், என்ன ஒன்றும் விளங்குதில்லை அப்படின்னு. அதுக்காக தான் இந்த பந்திகளை திரும்ப 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 விளங்கப்படுத்தி ஓரளவுக்கு விளங்கினா போல சில பேர் வீட்டையும் போய் இருந்து எனக்கு எழுதி போடுறாங்க. நான் சொன்னேன், முதலாவது உரைப்பகுதிக்கு ஒரு தனி வாக்கியம் எழுதி போட்டிருந்தாரா என்று தெரியாது. உண்மையில நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நான் அந்த அளவுக்கு யோசிக்க இல்லாடா, ஓமடா இதுதானே அது இந்த சாராம்சமே, இதை விட சிறப்பாக எழுதவே இயலாது என்கிற அளவுக்கு போட்டிருந்தேன். நீங்கள் இந்த உரைப்பகுதியை ஒரு சுருக்கி எழுதி கொண்டு வாங்க. 9 பேர் தானே எழுதினாக்கள், 10 பேர் ஏனையவர்கள் எழுத இல்லை. தயவு செய்து அடுத்த செயலமர்வில் எழுதி கொண்டு வாங்கோ, சரியா? அப்போ இருப்பவற்றுக்குள்ளேயே இலகுவானது பெரிய சுருக்கம் எழுதுறது தான் என்று சொன்னீங்க. அதுவே இந்த நிலைமை என்றால் அதுக்கு பிறகு சரியா பயப்பட தேவையில்லை, நல்லாவே சித்திக்கும். கொஞ்சம் கடினம் தான் எனக்கு தெரியும், வேணுமென்று தான் போட்டு நான் சுகமான பந்தியை போட்டு தாலாட்டி அனுப்புறது என்ற நோக்கம் இல்லை. நீங்கள் என்ன பழி சொல்லக்கூடாது, தயவு செய்து எழுதி கொண்டு வாங்க. என்னுடைய ஒரு மிக இரக்கமான பணிவான வேண்டுகோள். நீங்கள் எழுதி கொண்டு வராவிட்டால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, உங்களை நீங்கள் மதிப்பிட இயலாது, விழலுக்கு வகுப்புக்கு வருகிறதாக போய்விடும். அப்படி செய்ய வேண்டாம். திரும்ப ஒரு நல்ல சூழ்நிலையில் சந்திப்போம். இன்றைக்கு ஓய்வும் இல்லாமல் பேசியிருக்கிறோம். இன்னும் அழகான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் சந்திக்கிற வரைக்கும் அதன் பின்னரும் கூட எல்லோருக்கும் இனிமையான பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.